சட்டத்தை நமது தாய்மொழியில் ஆழமாக தெரிந்து கொள்ள சட்டப்படி லோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பாடத்தில் நாம் ஒப்புரவு மற்றும் நம்பிக்கைகள் சட்டம் என்ற பாடத்தின் அத்தியாயம் 2 ஒப்புரவு மூதுரைகள் பகுதி 1 குறித்து பார்க்க இருக்கிறோம். ஒப்புரவு மற்றும் நம்பிக்கைகள் சட்டம் ஒப்புரவு மூதுரைகள் பகுதி 1 அத்தியாயம் 2. இந்த அத்தியாயத்தில் ஒப்புரவில் மிகவும் முக்கியமான இடத்தை பெறும் 6 ஒப்புரவு மூதுரைகள் பற்றி நாம் விரிவாக பார்க்க போகிறோம். முதலில் ஒப்புரவு மூதுரை என்றால் என்ன, அது ஏன் உருவாக்கப்பட்டது என்பதை ஒரு அறிமுகமாக பார்ப்போம். அதன் பின்னர் ஒவ்வொரு மூதுரையையும் தனித்தனியாக ஆராய்ந்து அதன் பொருள் என்ன, அது நடைமுறையில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, அதனுடன் தொடர்புடைய முக்கிய வழக்கு தீர்ப்புகள் என்ன என்பதை விளங்கிக் கொள்வோம். இந்த அத்தியாயத்தில் நாங்கள் பார்க்க போகின்ற 6 ஒப்புரவு மூதுரைகள் என்னவென்று பார்த்தால், முதலாவது, ஒப்புரவானது பிழையொன்றுக்கு பரிகாரமற்றிருப்பதனை அனுமதிப்பதில்லை. இரண்டாவது, ஒப்புரவு சட்டத்தை பின்பற்றும். மூன்றாவது, ஒப்புரவு சமமான தன்மையுடையதாக இருக்கும் பொழுது சட்டமே மேலோங்கும். நான்காவது, ஒப்புரவு சமமாக காணப்படும் பொழுது காலத்தால் முந்தியதே மேலோங்கும். ஐந்தாவது, தாமதம் ஒப்புரவை தோற்கடிக்கிறது. ஆறாவது, ஒப்புரவை நாடுபவர் ஒப்புரவுப்படி நடக்க வேண்டும். இறுதியாக இந்த அத்தியாயத்தில் நாம் கற்றுக்கொண்ட முக்கிய கருத்துக்களை சுருக்கமாக மீளாய்வாக பார்ப்போம். மேலும் இந்த பிரசன்டேஷன் ஸ்லைட்ஸை தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட நூல்கள், வழக்கு தீர்ப்புகள், சட்ட அறிக்கைகள் மற்றும் பிற தகவல் ஆதாரங்கள் அனைத்தும் இறுதி ஸ்லைட்ஸில் வழங்கப்பட்டுள்ளன. விருப்பமுள்ளவர்கள் அவற்றை பயன்படுத்தி மேலும் விரிவாக படித்துக் கொள்ளலாம். இப்போது ஒப்புரவு மூதுரைகள் என்றால் என்ன என்பதை பற்றிய அறிமுகத்துடன் நமது பாடத்தை தொடங்கலாம். அறிமுகம். அத்தியாயம் 1 நாம் ஒப்புரவின் இயல்பு, தோற்றம், வளர்ச்சி, அதன் சரிவு, ஒப்புரவு மற்றும் பொதுச்சட்டம் ஆகியவற்றுக்கிடையிலான உறவு மற்றும் நீதிமுறை சட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட பின் ஒப்புரவின் பங்கு ஆகியவற்றை பற்றி ஆராய்ந்தோம். இந்த அத்தியாயத்தை இன்னும் பார்க்கவில்லை என்றால் அதன் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல, இந்த காணொளியின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்த பிறகு இந்த அத்தியாயத்தை தொடர்ந்தால் இன்றைய பாடத்தை இன்னும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இந்த ஸ்லைட்ஸில் ஒப்புரவு மூதுரைகள் பற்றிய ஒரு அறிமுகத்தை பார்ப்போம். முதலில் ஒப்புரவு மூதுரைகள் என்றால் என்ன? ஒப்புரவு மூதுரைகள் என்பது நீதிபதிகள் ஒப்புரவு தொடர்பான வழக்குகளில் தீர்ப்பு வழங்கும் போது வழிகாட்டியாக பயன்படுத்தப்படும் அடிப்படை கோட்பாடுகள் ஆகும். இவை ஒரே நாளில் உருவாக்கப்பட்டவை அல்ல. மாறாக ஆங்கில சட்ட வரலாற்றில் பல நூற்றாண்டுகளாக வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்புகளின் மூலம் படிப்படியாக உருவானவை. இந்த மூதுரைகள் தனித்தனியான சட்டங்கள் அல்ல, அதாவது பாராளுமன்றம் இயற்றிய சட்டங்களைப் போல் இவை சட்ட புத்தகங்களில் எழுதப்பட்ட விதிகள் அல்ல. மாறாக இவை பொது வழிகாட்டும் கோட்பாடுகள் ஆகும். ஒரு வழக்கில் நீதியை எவ்வாறு வழங்க வேண்டும் என்பதை நீதிபதிகளுக்கு வழிநடத்தும் அடிப்படை கொள்கைகளாக இவை செயல்படுகின்றன. குறிப்பாக சான்சரி நீதிமன்றம் ஒப்புரவு அடிப்படையில் தீர்வுகளை வழங்கும் போது இந்த மூதுரைகளை பின்பற்றியே தனது தீர்ப்புகளை வழங்கியது. எனவே ஒப்புரவு மூதுரைகள் என்பது ஒப்புரவின் அடித்தளமாகவும் ஒப்புரவு நீதியின் வழிகாட்டும் கொள்கைகளாகவும் கருதப்படுகின்றன. ஏற்றுக்கொள்ளப்பட்ட 12 ஒப்புரவு மூதுரைகள். ஒப்புரவு மூதுரைகள் என்பது ஒப்புரவு சட்டத்தின் நீண்டகால மற்றும் பல்வேறு வளர்ச்சியின் போது உருவாகிய பரந்த ஒப்புரவு கோட்பாடுகளை சுருக்கமாகவும் நிலையான வடிவிலும் வெளிப்படுத்தும் கூற்றுக்கள் ஆகும். இந்த மூதுரைகள் இன்று காணப்படும் வடிவத்தை 17ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் பெற்றதாக கருதப்படுகிறது. சில அறிஞர்கள் இம்மூதுரைகள் ஒப்புரவு கொள்கைகள் உறுதியான மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட சட்டமாக வளர்ந்ததற்கான அறிகுறியாகவோ அல்லது அதற்கான காரணமாகவோ இருந்ததாக குறிப்பிடுகின்றனர். மேலும் இந்த சட்டத்தின் வளர்ச்சி, ஒப்புரவு சட்டத்தின் வளர்ச்சி பின்வரும் முறையில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. முதலில் பல நீதிமன்ற தீர்ப்புகள் மூலம் ஒரு பொதுவான சட்ட கொள்கை உருவாகிறது. பின்னர் அந்த கொள்கை ஒரு ஒப்புரவு மூதுரையாக தெளிவாக வடிவமைக்கப்படுகிறது. அதன் பிறகு அந்த மூதுரையே மீண்டும் புதிய வழக்குகளில் பயன்படுத்தப்பட்டு ஒப்புரவு சட்ட கொள்கைகள் மேலும் வளர்ச்சி பெறுவதற்கான புதிய உந்துதலை வழங்குகின்றது. மேலும் ஒப்புரவு மூதுரைகளுக்கு ஒரே நிரந்தரமான பட்டியல் அல்லது இவ்வளவுதான் ஒப்புரவு மூதுரைகள் என்ற லிஸ்ட் இல்லை.
இருப்பினும் பின்வரும் ஒப்புரவு மூதிரைகள் ஒப்புரவு சட்டத்தின் மிக முக்கியமான மற்றும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படை கொள்கைகளாக கருதப்படுகின்றன. அதுல இருக்கிற 12 ஒப்புரவு மூதிரைகளையும் பார்ப்போம். முதலாவது, ஒப்புரவானது பிழையொன்றிற்கு பரிகாரம் வச்சிருப்பதை அனுமதிப்பதில்லை, ஒப்புரவு சட்டத்தை பின்பற்றும், ஒப்புரவு சமமான தன்மையுடையதாக இருக்கும் பொழுது சட்டமே மேலோங்கும், ஒப்புரவு சமமாக காணப்படும் பொழுது காலத்தால் முந்தியதை மேலோங்கும், ஒப்புரவை நாடுபவர் ஒப்புரவுப்படி நடக்க வேண்டும், தாமதம் ஒப்புரவை தோற்கடிக்கிறது. 7வது, ஒப்புரவை நாடி வருபவர் குற்றமற்றவராய் இருத்தல் வேண்டும். சமத்துவமே ஒப்புரவு. ஒப்புரவு படிவத்தை விட நோக்கத்தையே பார்க்கிறது. ஒப்புரவு எது செய்யப்பட வேண்டுமோ அது செய்யப்பட்டதாகவே கருதுகிறது. ஒப்புரவு கடப்பாடொன்றை நிறைவேற்றுவதற்கான மன எண்ணத்தை சுமத்துகின்றது. 12வது மூதுரை, ஒப்புரவு ஆள்சார்பாக இருக்கும். இந்த 12 மூதுரைகளில் சில ஒப்புரவு எப்போது நிவாரணம் வழங்கும் என்பதை விளக்குகின்றன. சில நிவாரணம் பெற விரும்பும் நபர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறுகின்றன. மேலும் சில பொதுச் சட்டத்திற்கும் ஒப்புரவிற்கும் இடையிலான உறவை விளக்குகின்றன. இன்றும் நீதிமன்றங்கள் வழக்குகளில் தீர்மானம் எடுக்க பயன்படுத்தப்படும் வழிகாட்டும் கோட்பாடுகளாக இந்த ஒப்புரவு மூதுரைகள் காணப்படுகின்றன. இவை சில நேரங்களில் ஒன்றுடன் ஒன்று இணைந்து காணப்படும் தன்மை கொண்டவை. எந்த ஒரு வழக்கும் முற்றிலும் ஒரே ஒரு ஒப்புரவு மூதுரைக்குள் வரும் என்பதை துல்லியமாக வகைப்படுத்துவது சில நேரங்களில் கடினமாக இருக்கும். அதாவது ஒரே ஒப்புரவு மூதுரைக்குள்ளேயே வரும் சில குறிப்பிட்ட வழக்குகள் என்பது துல்லியமாக வகைப்படுத்துவது கடினமாக இருக்கும். அதனால ஒப்புரவை நீங்கள் படிக்கும் பொழுது இதை மனதில் கொள்ள வேண்டும். அதாவது ஆரம்பத்தில் ஒப்புரவு மூதுரைகள் ஏதோ பெரிதாக அர்த்தமில்லாத சொற்றொடர்கள் போன்ற ஒரு தோற்றத்தை தரலாம். நீதிமன்றங்கள் இவற்றை வழக்குகளில் எவ்வாறு பயன்படுத்துகின்றன என்பதை புரிந்து கொள்வது ஆரம்பத்தில் கடினமாக இருக்கலாம். நீதிமன்றங்கள் மூதுரைகளை எவ்வாறு பயன்படுத்துகின்றன என புரிந்து கொள்வதற்காக நீங்கள் ஏற்கனவே தீர்க்கப்பட்ட வழக்குகள் மற்றும் உதாரணங்களை டிசைடட் கேசஸ் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் பயன்படுத்தி ஒவ்வொரு மூதுரையையும் தனித்தனியாக விரிவாக பார்க்கும் பொழுது இந்த மூதுரைகளை இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். ஒப்புரவின் மேலும் 5 அடிப்படை கொள்கைகள். இதுவரை ஒப்புரவின் முக்கியமான 12 மூதுரைகள் என்னன்றதை பார்த்தோம். ஆனா அவற்றுடன் சேர்த்து ஒப்புரவின் நடைமுறையில் முக்கியத்துவம் பெறும் மேலும் சில அடிப்படை கொள்கைகளும் உள்ளன. இந்த ஸ்லைட்ஸ்ல அவற்றில் முக்கியமான 5 கொள்கைகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலாவது, ஒப்புரவு பொதுச் சட்டமோ அல்லது நியதி சட்டமோ மோசடியை நிகழ்த்துவதற்கான கருவியாக பயன்படுத்தப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்காது. சட்டத்தை தவறாக பயன்படுத்தி அநியாயமான நன்மை பெற முயற்சி செய்பவர்களுக்கு ஒப்புரவு ஒருபொழுதும் பாதுகாப்பை வழங்காது. இரண்டாவது, ஒரு நம்பிக்கையாளர் பயனாளிக்காக பெனிஃபிஷியரிக்காக வைத்திருக்கும் சொத்திலிருந்து தான் நன்மை பெற ஒப்புரவு ஒருபொழுதும் அனுமதிக்காது. அதாவது நம்பிக்கையாளர் எப்பொழுதுமே பயனாளியின் நலனையே முன்னிலைப்படுத்த வேண்டும். மூன்றாவது, ஒப்புரவு தன்னார்வ பெறுநருக்கு உதவி செய்யாது. அதாவது எந்த பிரதிபயனும் வழங்காமல் ஒரு நன்மையை பெறும் நபருக்கு பொதுவாக ஒப்புரவு நிவாரணம் வழங்காது. நான்காவது, ஒப்புரவு வெற்றிடத்தை வெறுக்கிறது. அதாவது ஒரு ஆதனம் அல்லது உரிமை உரிமையாளர் இல்லாமல் விடப்படக்கூடாது. அத்தகைய சூழ்நிலையில நீதியான தீர்வை வழங்க ஒப்புரவு முயற்சி செய்யும். ஐந்தாவது, ஒரு நம்பிக்கை என்பது ஆதனத்தின் மீது அல்ல, அந்த ஆதனத்தின் சட்டபூர்வமான உரிமையாளரின் மனச்சாட்சியின் மீது செயல்படுகிறது. அதாவது நம்பிக்கையாளரின் மனச்சாட்சியையும் கடமையையும் ஒப்புரவு கட்டுப்படுத்துகிறது. இந்த கொள்கைகள் அனைத்துமே அனைத்து ஒப்புரவு கொள்கைகளுமே ஒப்புரவு என்பது வெறும் சட்ட விதிகளின் தொகுப்பு மட்டுமல்ல, மாறாக நியாயம், நேர்மை, நல்லெண்ணம் மற்றும் மனச்சாட்சியை அடிப்படையாக கொண்ட நீதிமுறையாகும் என்பதை எடுத்து காட்டுகின்றன. முதலாவது மூதுரையை பற்றி விளக்கமாக பார்ப்போம். ஒப்புரவு பிழையொன்றுக்கு பரிகாரமற்றிருப்பதை அனுமதிப்பதில்லை.
இந்த ஒப்புரவு மூதுரை ஒப்புரவின் மைய கருத்தாகவும் மிக முக்கியமான அடிப்படை விதியாகவும் கருதப்படுகிறது. இது சட்டத்தில் நிலவும் விரிவான கோட்பாட்டை பிரதிபலிக்கின்றது. இதற்கு லத்தீன் மொழியில் உள்ள வாசகத்திற்கு தமிழ் மொழியில் நாங்கள் அர்த்தம் கொடுக்கும் பொழுது அதன் பொருள் என்னவென்றால், உரிமை இருக்கின்ற இடத்தில் பரிகாரம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதாவது சில சந்தர்ப்பங்களில் பொது சட்டம் நீதி வழங்க தவறிய இடத்தில் ஒப்புரவு உரியவருக்கு பொருத்தமான நிவாரணத்தை வழங்குகிறது. பொது சட்டத்தில் காணப்படுகின்ற தொழில்நுட்ப குறைபாடுகள், அதாவது டெக்னிக்கல் டிஃபெக்ட்ஸ், இதன் காரணமாக உண்மையில் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் நிவாரணம் பெறாமல் விடப்படக்கூடாது என்பதையே இந்த மூதுரை வலியுறுத்துகின்றது. ஆகவே இந்த மூதுரை கூறுவது என்னவென்றால், ஒரு நபருக்கு அநீதி ஏற்பட்டால் அது சட்டத்தின் தொழில்நுட்ப குறைபாடுகள் அல்லது நடவடிக்கை முறை பிரச்சனைகள் காரணமாக சரி செய்யப்படாமல் இருக்கக்கூடாது. அதாவது டெக்னிக்கல் டிஃபெக்ட்ஸ் அல்லது ப்ரொசீஜரல் டிலே காரணமாக அல்லது ப்ரொசீஜரல் ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் காரணமாக அதாவது சரி செய்யப்படாமல் இருக்கக்கூடாது என்பதை கூறுகிறது. எங்கு பொது சட்டம் தீர்வு வழங்க தவறுகிறதோ அங்கு ஒப்புரவு தலையீடு செய்து நியாயமான பரிகாரத்தை அல்லது நிவாரணத்தை வழங்கும். இது ஒப்புரவின் நீதி, சமத்துவம், நெறிமுறை ஆகியவற்றின் அடிப்படை நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றது. இந்த மூதுரையின் செயல்பாடு என்னென்று பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் அதாவது நம்பிக்கை, இன்ஜங்ஷன் தடை கட்டளை அல்லது தடை உத்தரவு அல்லது தடை ஆணைன்னு சொல்றது, ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் குறித்த நிறைவேற்றம் போன்ற பரிகாரங்கள் அனைத்துமே இந்த மூதுரையின் அடிப்படையில் உருவானவை. ஒரு சட்ட உரிமை இருந்தும் நிவாரணம் இல்லாத நிலை ஒப்புரவில் அநீதியாக கருதப்படுகின்றது. அதனால் ஒப்புரவு அது நிகழாமல் பார்த்து கொள்கிறது. இந்த ஒப்புரவு மூதுரையை இன்னும் தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள அஸ்பி வர்சஸ் வைட் 1703 என்ற முக்கிய வழக்கை நாங்கள் பார்ப்போம். இந்த வழக்கின் பின்னணி என்னென்றா, ஒரு மனுதாரர், அதாவது அஸ்பி ஒரு தகுதி பெற்ற வாக்காளர், அவரை போலீஸ் அதிகாரியாக இருந்த எதிர் மனுதாரர் வாக்கு செலுத்துவதை தடுக்கிறார். அவர் வாக்கு செலுத்த நினைத்த வேட்பாளர் தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் மனுதாரர் தனது வாக்குரிமை மீறப்பட்டதென கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிறார். மேலும் ஏற்பட்ட சேதத்திற்கான நஷ்ட ஈடு கோரினார். இங்கு எதிர் மனுதாரர் என்ற வாதம் எப்படி இருந்ததுண்டா, அவர் என்ன சொல்றாருண்டா, இந்த மனுதாரர் வாக்களிக்க நினைத்த வேட்பாளர் ஏற்கனவே வென்று விட்டார், அதனால அவருக்கு எந்த நஷ்டமும் ஏற்படவில்லை, எனவே அவருக்கு நிவாரணம் தேவையில்லைன்னு இந்த எதிர் மனுதாரர் வாதிட்டார். நீதிமன்றம் என்ன கூறியதென்றால், வேட்பாளர் வெற்றி பெற்றது சேதமில்லை என்பதற்கான காரணமாக கூடாது. வாக்களிக்கும் உரிமையை தடுத்தது ஒரு குடியியல் தீங்கு, அதாவது சிவில் ரோங். அதனால் மனுதாரர் பரிகாரம் அதாவது நிவாரணம் பெற தகுதியுடையவர். இந்த வழக்கில கூறப்பட்ட விடயம் என்னென்றா, உரிமை இருக்கின்ற இடத்துல பரிகாரம் இருக்கும் என்ற ஒப்புரவு மூதுரை பயன்படுத்தப்பட்டது. மனுதாரருக்கு நஷ்ட ஈடு வழங்கப்பட்டது. ஒப்புரவு சட்டத்தின் தொழில்நுட்ப குறைகளை எதிர்த்து உரிமை மீறப்பட்டால் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்துகிறது. உரிமை மீறப்பட்டால் ஏற்கனவே பாதிப்பு ஏற்பட்டதா இல்லையா என்பதை பொருட்படுத்தாமல் ஒப்புரவு நிவாரணம் வழங்கும். இந்த மூதுரை நீதி புறக்கணிக்கப்படக்கூடாது என்ற ஒப்புரவு தத்துவத்தை உறுதி செய்கிறது. அடுத்த வழக்கு பைவன்ஸ் வெர்சஸ் 6 unknown named agents 1971 ஆண்டு. ஒப்புரவு பிழையொன்றுக்கு பரிகாரமற்று இருப்பதை அனுமதிப்பதில்லை என்ற மூதுரையை விளக்கும் இது இன்னொரு முக்கியமான வழக்கு. இந்த வழக்குல பைவன்ஸ் என்பவரின் வீட்டுக்குள் சில அரசு அதிகாரிகள், பெடரல் ஏஜென்ட்ஸ் சர்ச் வாரண்ட் இல்லாமல், அதாவது நீதிமன்றத்தின் தேடுதல் ஆணை இல்லாமல் நுழைந்தனர். அவர்கள் அந்த வீட்டை தேடியது மட்டும் இல்லாம அவரை கைது செய்தனர். பைவன்ஸ் கூறியது என்னன்னா, இவ்வாறு சர்ச் வாரண்ட் இல்லாம வீட்டுக்குள்ள நுழைந்து தேடுதல் நடத்தினது மட்டுமல்லாமல் என்னை கைது செய்ததும் அமெரிக்க அரசியல் அமைப்பின் திருத்த சட்டம், அதாவது 4th Amendmentல தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிமையை மீறுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். அதனால அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நஷ்ட ஈடு வேணும் என்று கோரினார். ஆனால் அரசாங்க அதாவது பெடரல் ஏஜென்ட்ஸ் ஒரு முக்கியமான வாதத்தை முன்வைத்தது. அதாவது அவர்கள் கூறியது என்னென்றா, இப்படிப்பட்ட உரிமை மீறலுக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்று எந்த நியதி சட்டத்திலும் இடமில்லை, அதனால் இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாகும். ஆனால் அமெரிக்க உயர் நீதிமன்றம் இந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீதிமன்றம் மிகவும் முக்கியமான ஒரு கொள்கையை அறிவித்தது.
ஒரு அரசியலமைப்பு உரிமை மீறப்பட்டிருந்தால் அதற்கான நிவாரணம் வழங்கும் சட்டம் இல்லை என்பதற்காக மட்டும் அந்த உரிமை மீறலை புறக்கணிக்க முடியாது. இதன் அடிப்படையில் நீதிமன்றம் வைவன்ஸ் ஆக்ஷன் அல்லது இம்ப்ளாய்டு ரெமடி உட்கடியான நிவாரணம் என்ற புதிய சட்ட கோட்பாட்டை உருவாக்கியது. இதன் பொருள் என்னென்றா, ஒரு ஃபெடரல் ஏஜென்ட் ஒரு நபரின் அரசியலமைப்பு உரிமையை மீறினா அதற்காக அந்த நபர் நேரடியாக நீதிமன்றத்தில் நஷ்டஈடு கோர முடியும். இந்த வழக்கின் மூலம் நீதிமன்றம் மிகவும் முக்கியமான ஒரு செய்தியை வலியுறுத்தியது. அதாவது, சட்டத்தில் தனியாக ஒரு நிவாரணம் எழுதப்படவில்லை என்ற காரணத்தால் உரிமை மீறப்பட்ட ஒரு நபருக்கு நீதி மறுக்கப்படக்கூடாது. ஸோ இந்த வழக்கம் நாங்கள் ஏற்கனவே பார்த்த எஸ்வி வெர்சஸ் ஒயிட் வழக்க போலவே உரிமை இருக்கின்ற இடத்தில் பரிகாரம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படை கொள்கையை உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த வழக்கின் சட்ட முக்கியத்துவம் என்னென்று பார்த்தா, அரசியலமைப்பு சட்ட உரிமைகள் வெறும் காகிதத்தில் எழுதப்பட்ட ஒரு உரிமைகளாக இருக்கக்கூடாது. அவை மீறப்பட்டால் அதற்கான பயனுள்ள நிவாரணம் அல்லது பரிகாரம் நீதிமன்றத்தால் வழங்கப்பட வேண்டும் என்பதையே இந்த வழக்கு உறுதிப்படுத்தியது. அடுத்து நாங்கள் ஒப்புரவின் இரண்டாவது முக்கிய மூதுரையை பற்றி பார்க்கலாம். அது ஒப்புரவு சட்டத்தை பின்பற்றும் என்பதாகும். இந்த மூதுரையின் பொருள் என்னவென்றால், ஒப்புரவு பொது சட்டத்திற்கு எதிராக செயல்படுவதில்லை, மாறாக சட்டத்தை மதித்து இயன்றவரை அதை பின்பற்றும். ஏனெனில் பொது சட்டமும் ஒப்புரவும் இரண்டின் முக்கிய நோக்கமும் நீதியை வழங்குவது. ஆனால் சில நேரங்களில் பொது சட்டத்தின் கடுமையான விதிகள் காரணமாக அநீதி இழைக்கப்படலாம், அல்லது பொது சட்டம் ஒரு பிரச்சனைக்கு சரியான நிவாரணத்தை வழங்க முடியாமல் போகலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மட்டுமே ஒப்புரவு தலையீடு செய்கிறது. அதாவது, ஒப்புரவின் நோக்கம் சட்டத்தை மாற்றுவதல்ல, சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நிரப்புவதுதான். ஸோ இதை ஒரு எளிய வாக்கியத்தின் மூலம் நாங்கள் நினைவு வைத்துக் கொள்ளலாம். அதாவது, சட்டம் தெளிவாக பேசும் இடத்தில் ஒப்புரவு அமைதியாக இருக்கும். அதாவது, சட்டம் ஏற்கனவே ஒரு விடயத்தை தெளிவாக கூறியிருந்தால் ஒப்புரவு அதற்கெதிராக ஒரு புதிய விதியை உருவாக்காது. ஆனால் சட்டம் நீதியை வழங்க தவறிய இடத்தில் மட்டும் ஒப்புரவு தனது உரிமைகளையும் நிவாரணங்களையும் வழங்கும். எனவே இந்த மூதுரை சொல்லும் முக்கியமான கருத்து என்னவென்றால், ஒப்புரவு சட்டத்திற்கு மாற்றாக உருவாக்கப்படவில்லை, சட்டத்தை முழுமைப்படுத்தவும் அதில் உள்ள குறைபாடுகளை சரி செய்யவுமே உருவாக்கப்பட்டது. இதுவே ஒப்புரவு சட்டத்தை பின்பற்றும் என்ற மூதுரையின் அடிப்படை கருத்தாகும். இப்போது ஒப்புரவு சட்டத்தை பின்பற்றும் என்ற மூதுரையை பற்றி சில முக்கிய சட்ட அறிஞர்களும் நீதிபதிகளும் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் எட்மண்ட் ஹென்றி சர்னல் ஸ்னெல் அவர் கூறுவது என்னவென்றால், பொது சட்டம் கவனிக்காத அல்லது தீர்வு வழங்காத முக்கியமான சூழ்நிலை உருவானால் மட்டுமே ஒப்புரவு தலையீடு செய்யும். அதாவது, பொது சட்டம் சரியாக செயல்படும் இடத்தில் ஒப்புரவு தேவையில்லை. ஆனால் பொது சட்டம் நீதியை வழங்க தவறினால் அங்கே ஒப்புரவு உதவுகிறது. அடுத்து மைக்லன் அவர்கிட்ட கருத்தின்படி, பொது சட்டமும் ஒப்புரவும் இரண்டும் போட்டியிடும் சட்ட அமைப்புகள் அல்ல, மாறாக ஒப்புரவு பொது சட்டத்திற்கு எதிராக வரவில்லை, அதை முழுமைப்படுத்துவதற்காகவே உருவானது. அதாவது, சட்டத்தின் விதிகள் முதலில் மதிக்கப்பட வேண்டும், ஆனால் அவற்றை பின்பற்றிய பிறகும் ஏதேனும் அநீதி அல்லது குறைபாடு இருந்தால் அதை ஒப்புரவு சரி செய்யும் என்று அவர் கூறினார். அடுத்தது ஜஸ்டிஸ் கடோசா கிராஃப் வெர்சஸ் கோப் பில்டிங் கார்பரேஷன்ல என்ற வழக்கில் அவர் சொன்ன விஷயம், நீதிமன்றத்தில் பல நீதிபதிகள், அதாவது அவர் ஒரு டிசெண்டிங் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருந்தவர். டிசெண்டிங் ஜட்ஜ்மெண்ட்ன்றது என்னென்னா, நீதிமன்றத்தில் பல நீதிபதிகள் ஒரு வழக்கை விசாரிக்கும் போது பெரும்பான்மையான நீதிபதிகளின் முடிவுக்கு எதிராக தனிப்பட்ட நீதிபதி ஒருவர் அல்லது இருவர் தனது மாறுபட்ட கருத்தை எழுத்துப்பூர்வமாக வெளியிடுவதை குறிக்கிறது. அதைத்தான் நாங்கள் டிசெண்டிங் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்கிறது. அதாவது ஒருப்படாத தீர்வு. அந்த ஒருப்படாத தீர்வில் ஜஸ்டிஸ் கடோசா என்ன சொன்னவர்னா, ஒப்புரவு சட்டத்திற்கு மாற்றாக அல்ல, சட்டத்தை முழுமைப்படுத்தும் வகையிலேயே செயல்படுகிறது. அதாவது சப்ளிமெண்ட், சட்டத்துக்கு ஒரு சப்ளிமெண்டாகத்தான் இந்த ஒப்புரவு இருக்கு, அது சட்டத்தை மீறுவதில்லை. எனவே இந்த மூன்று கருத்துகளும், அதாவது எட்மண்ட் ஹென்றி சர்னல் ஸ்னெல், மற்றது மைக்லன், மற்றது ஜஸ்டிஸ் கடோசா, இந்த மூன்று கருத்துக்களும், மூன்று சட்ட அறிஞர்களுடைய கருத்துக்களும் ஒரே முக்கியமான செய்தியைத்தான் சொல்கின்றன. அதாவது ஒப்புரவு என்பது பொது சட்டத்திற்கு எதிரான சட்டம் அல்ல, மாறாக
பொதுச்சட்டத்தில் இருக்கும் குறைபாடுகளை சரி செய்து முழுமையான நீதியை வழங்க உதவும் ஒரு துணை சட்டமாகும். இந்த முதிரையுடன் தொடர்புடைய வழக்குகள் பற்றி பார்ப்போம். முதலாவது கிராஃப் வெர்சஸ் கோப் பில்டிங் கார்ப்பரேஷன் 1930. ஒப்புரவு சட்டத்தை பின்பற்றும் என்ற முதிரையை விளக்கும் ஒரு முக்கியமான வழக்கு. அதாவது இந்த வழக்கின் பின்னணி என்னென்றா, மனுதாரர் கிராஃப், மற்றது எதிர் மனுதாரர் கோ பில்டிங் கார்ப்பரேஷன். இந்த இருவருக்கிடையே ஒரு அடமான அல்லது ஈடு தொடர்பான ஒரு ஒப்பந்தம், மோர்ட்கேஜ் அக்ரிமெண்ட் இருந்தது. அந்த ஒப்பந்தத்தில் ஒரு முக்கியமான நிபந்தனை இருந்தது. அதாவது வட்டி செலுத்துவதில் 20 நாட்களுக்கு மேல் தாமதம் ஏற்பட்டால் முழு முதன்மை தொகையையும், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட், உடனடியாக செலுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு ஆக்சிலரேஷன் க்ளோஸ், அதாவது வேகப்படுத்தும் அல்லது விரைவுபடுத்தும் வாசகம்னு சொல்றது. இந்த ஆக்சிலரேஷன் க்ளோஸ் அவங்களோட அந்த மோர்ட்கேஜ் அக்ரிமெண்ட்ல இருந்தது. ஸோ இந்த ஆக்சிலரேஷன் க்ளோஸ்ன்றது என்னென்னா, கடன் ஒப்பந்தங்கள்ல இருக்கிற ஒரு விதி. அதாவது கடன் வாங்கியவர் மாதத்தவணையை தவறவிட்டா அல்லது ஒப்பந்தத்தை மீறினா முழு நிலுவைத் தொகையையும் ஒரே தவணையில உடனடியாக செலுத்தும்படி கடன் வழங்குனர் கோர இந்த விதி உதவுகிறது. இந்த வழக்குல பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிலரேஷன் க்ளோஸ் அவங்களோட அக்ரிமெண்ட்ல இருந்தது. ஆகவே கோபில்டிங் ஆபரேஷன்ஸ் தனது கடன் தவணை செலுத்துவதில் சிறிய தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக ஒப்பந்த விதிகளின்படி காலத்திற்கு முன் அல்லது நேரத்தில் கட்டணம் செலுத்தப்படாவிட்டால் மோர்ட்கேஜ், அதாவது கிராஃப் மனுதாரர் அதை மீட்புரிமை தடை செய்யவும் பறிமுதல் செய்யவும் அவர் உரிமை உள்ளவர். இதுல சட்ட பிரச்சனை என்னவென்றா, மிக குறைந்த ஒரு ப்ரொசீஜரல் டிலே, அதாவது குறைந்த தாமதம் காரணமாக கடுமையான பறிமுதலை நடைமுறைப்படுத்துவது நியாயமானதா? இரண்டாவது, ஒப்புரவு தலையீடு செய்து நிவாரணம் வழங்க வேண்டுமா என்பதுதான் இந்த கேஸ்ல சட்ட பிரச்சனை. இங்கு மனுதாரர் கிராஃப் என்னென்று வாதாடினார்ண்டா, ஒப்பந்த விதிகள் தெளிவா இருக்கு. தாமதம் ஏற்பட்டால் நான் சொத்தை பறிமுதல் செய்யும் உரிமை பெற்றுள்ளேன். எனவே பொதுச்சட்டத்தின்படி ஒப்பந்தத்தை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்று அவர் வாதிட்டார். ஆனா ஹோம் பில்டிங் ஆபரேஷன்ஸ் வேறொரு வாதத்தை அவை சொல்லிச்சிடும். அவை என்ன சொன்னதுண்டா, தாமதம் மிக சிறியது, ஆனால் அந்த தாமதத்தால் கிராஃபுக்கு, அதாவது மனுதாரருக்கு எந்த உண்மையான நட்டமும் ஏற்படவில்லை. எனவே இவ்வளவு சிறிய தவறுக்காக முழு சொத்தையும் பறிமுதல் செய்வது நியாயமல்ல. ஆகவே ஒப்புரவு தலையீடு செய்து எங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது கிராஃப் பில்டிங் கார்ப்பரேஷன் வாதம். அதாவது ஒப்புரவு தலையீடு செய்து ஃபோர்ஃபைச்சர், அதாவது பறிமுதலை தடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய வாதமாக இருந்தது. இங்கு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கூறிச்சுன்னா, பெரும்பான்மை நீதிபதிகள் தீர்மானித்தது ஒப்பந்த விதிகள் தெளிவாக உள்ளது, எனவே அதை கடுமையாக வலியுறுத்த தகுந்தது, அதாவது ஸ்ட்ரிக்ட்லி என்ஃபோர்ஸ்ட் செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள். இங்கு ஒப்புரவு தலையீடு செய்யாது, அதாவது சட்டபூர்வ உரிமையே மேலோங்கும், ஒப்புரவு பின்னால் நிற்கும் என்பது அவர்களுடைய தீர்ப்பாக அமைந்தது. ஆனால் இங்கே ஜஸ்டிஸ் கடோசாவின் ஒருப்படாத அல்லது மாறுபட்ட தீர்ப்பில், அதாவது டிசெண்டிங் ஜட்ஜ்மெண்ட்ல அவர் கூறின விடயம் என்னென்றா, ஒப்புரவு என்பது சட்டத்தை குருட்டுத்தனமாக பின்பற்றுவதற்காக உருவாக்கப்படவில்லை. சட்டம் அநீதியை ஏற்படும் இடத்தில் நீதியை பாதுகாப்பதற்காகவே அது செயல்பட வேண்டும் என்றார். அவருடைய கருத்தின்படி அடமான ஒப்பந்தங்களில், அதாவது மோர்ட்கேஜ் கண்ட்ராக்ட்ஸ்ல இடம்பெறும் ஆக்சிலரேஷன் க்ளோஸ், இந்த வேகப்படுத்தல் வாசகம், கடுமையான விளைவுகளை தணிப்பதில் ஒப்புரவு முக்கியமான பங்கு வகிக்க வேண்டும். அதாவது இந்த ஆக்சிலரேஷன் க்ளோஸால ஏற்படுற கடுமையான பாதிப்புகளை தணிப்பதில் ஒப்புரவு முக்கியமான பங்கு வகிக்க வேண்டும் என ஜஸ்டிஸ் கடோசா சொன்னார். மேலும் அவர் சொன்னது, ஒப்புரவு கொள்கைகள் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் நியாயமற்ற அல்லது மனச்சாட்சிக்கு முரணான முடிவுகளை தடுப்பது. எனவே ஒரு ஒப்பந்தம் வெளிப்படையாக தெளிவாக உள்ளது என்பதற்காக மட்டும் ஒப்புரவு கோட்பாடுகளை புறக்கணிக்க கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். வரலாற்று ரீதியாக ஒப்புரவு நீதிமன்றங்கள் அடமானத்தை, இந்த மோர்ட்கேஜை முழுமையான சொத்து மாற்றமாக அல்லாது பிணையுரிமையாகவே கருதி வந்துள்ளன. மேலும் ஒரு தரப்புக்கு அளவுக்கு மீறிய கடுமை அல்லது அநியாயத்தை ஏற்படுத்தும் விதிமுறைகளை அமல்படுத்துவதையும் அவை மறுத்துள்ளன என்பதையும் அவர் குறிப்பிட்டார். அதாவது ஒப்புரவு நீதிமன்றங்கள் அநியாயம், அதாவது அளவுக்கு மீறிய கடுமை அல்லது அநியாயத்தை ஏற்படுத்தும் விதிமுறைகளை அமல்படுத்துவதை ஒப்புரவு நீதிமன்றங்கள் மறுத்து வந்துள்ளன என்பதையும் அவர் அதில் சுட்டி காட்டினார்.
இந்த வழக்கில் மோர்கேஜை உடனடியாக முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற அக்சிலரேஷன் க்ளோஸை நீதிமன்றம் அமல்படுத்தக்கூடாது என்பது கடோசாவின் கருத்தாக இருந்தது. அதற்காக அவர் முன்வைத்த காரணங்கள் என்னென்னா, இந்த கடன் தவறுதல், அதாவது கடன் தவணை பணம் செலுத்தாமல் விட்டது மிகவும் சிறிய அளவிலான தாமதம். கடனாளி எந்த விதமான, அதாவது ஹோம் பில்டிங் கார்பரேஷன்ஸ் எந்த விதமான அநியாயமான அல்லது மோசடியான நடத்தையிலேயும் ஈடுபடவில்லை. வட்டி குறைவாக செலுத்தப்படுவதற்கான காரணம் சிறிய அலுவலக கணக்கீட்டு பிழை, அதாவது மைனர் கிளரிக்கல் எரர் காரணமாகத்தான் அவங்க அந்த வட்டியை செலுத்துவதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மிகச்சிறிய ஒரு தாமதத்தை ஏற்படுத்தியது. மேலும் அந்த குறைவான வட்டி செலுத்தப்பட்டதால் கடன் வழங்குபவருக்கு, அதாவது கிராஃபுக்கு எந்த விதமான உண்மையான இழப்போ அல்லது சிரமமோ ஏற்பட்டதாக எந்த ஆதாரமும் இல்லை. எனவே இத்தகைய சூழ்நிலையில் ஒப்புரவு நீதிமன்றம் தனது ஒப்புரவு அதிகாரங்களை பயன்படுத்தி கடுமையான சட்ட விளைவுகளை தடுக்க வேண்டும் என்று நீதிபதி கடோசா அந்த வழக்கில் வலியுறுத்தி இருந்தார். இந்த வழக்கின் முக்கியத்துவம் என்னென்று பார்த்தீங்கன்னா, ஒப்புரவு மற்றும் பொது சட்டத்துக்கு இடையிலான அதிகார எல்லைகளை ஒப்புரவு எப்போது மற்றும் எவ்வளவு தூரம் தலையீடு செய்யலாம், ஒப்புரவு இந்த அதிகார எல்லையில எவ்வளவு தூரம் அல்லது எப்போது தலையீடு செய்யலாம் என்றதை தெளிவுபடுத்திய ஒரு முக்கியமான வழக்கு. இதுல கடோசாவின் கருத்து, அவர் கூறிய கருத்து, பின்னர் அடமான நிவாரணம், ஒப்புரவில் மனச்சாட்சிக்கு ஒவ்வாத நடத்தை, கடுமையான பறிமுதலை தடுப்பது ஆகிய துறைகளில் பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதாவது மோர்கேஜ் ரிலீஃப், அடுத்தது ஹார்ஷ் ஃபோர்ஃபெய்ச்சர் ப்ரிவென்ஷன் போன்ற விடயங்களில் இவற்றை கடோசாவின் இந்த ஒருப்படாத தீர்ப்பு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்லன் வெர்சஸ் ஆல்ட்ரிச் 1804ஆம் ஆண்டு. இந்த கேஸில் என்ன நடந்ததுண்டா, ஒரு மகன் தனது தந்தையிடம் வாக்குறுதி ஒன்று கொடுக்குறார். நான் சொத்தினை என் சகோதரிகளிடம் பகிர்ந்து கொள்வேன் என்று வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை நம்பி தந்தையை இறுதி விருப்பாமலம் எழுத விடாம பண்ணினார். பின்னர் அந்த மகன் தனது வாக்குறுதியை மீறி முழு சொத்தையும் தனக்கே உரிமை கொண்டாட முயன்றார். இந்த இடத்துல ஒப்புரவு தலையீடு செய்யும். ஏனென்றால் தான் அளித்த வாக்குறுதியின் மூலம் சட்டபூர்வ உரிமையை பெற்ற பிறகு அந்த வாக்குறுதியை மீறி முழு சொத்தையும் தனக்கே வைத்துக் கொள்வதை ஒப்புரவானது மனச்சாட்சிக்கு எதிரான செயலாக கருதுகிறது. ஒப்புரவு பொதுச்சட்ட விதிகளை மதிக்கிறது, அதை மறப்பதற்கு இல்லை. ஆனா அந்த வழக்குல மகன் தனது தந்தைக்கு அளித்த வாக்குறுதி, அதாவது இறுதி விருப்ப ஆவணம் எழுதாம அந்த சொத்தை எழுதாம பண்றதுக்காக நான் அந்த சொத்தை தனது சகோதரர்களுடன் பகிர்ந்து கொள்வேன் என வாக்குறுதி அளித்திருக்கிறார். அந்த வாக்குறுதி அளித்து அவர் இறுதி விருப்ப ஆவணம் தந்தையை எழுத விடாம பண்ணியிருக்கிறார். ஆகவே இந்த வழக்குல மகன் தனது தந்தைக்கு அளித்த வாக்குறுதி அந்த சட்ட விதிக்கு மனச்சாட்சி என்ற ஒரு புதிய அம்சத்தை சேர்ந்தது. அந்த அம்சத்தையும் நீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று ஒப்புரவு கருதியது. எனவே நீதிமன்றம் மூத்த மகன் அந்த சொத்தின் முழுமையான உரிமையாளராக அல்ல, மாறாக தனக்கும் தனது சகோதரர் மற்றும் சகோதரிகளுக்கும் நம்பிக்கையாளராக, ட்ரஸ்டியாக அந்த சொத்தை வைத்திருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்மானித்தது. இதன் மூலம் பொதுச்சட்ட நீதிமன்றம் கவனிக்க தவறிய ஒரு முக்கியமான சூழ்நிலையை ஒப்புரவு சரி செய்தது. அதாவது மனச்சாட்சியின் அடிப்படையில் பொதுச்சட்டத்தை முழுமைப்படுத்தி நீதியை வழங்கியது. இந்த வழக்கின் சட்ட முக்கியத்துவம் என்னென்று பார்த்தா, ஒப்புரவு பொது சட்டத்தை மதிக்கிறது, ஆனா அதை அநியாயமாக பயன்படுத்த ஒரு பொழுதும் ஒப்புரவு அனுமதிக்காது. அதே நேரம் ஒரு வாக்குறுதியை நம்பி மற்றொருவர் செயல்பட்டிருந்தால் அந்த வாக்குறுதியை மீறுவது மனச்சாட்சிக்கு எதிராக இருந்தால் ஒப்புரவு கட்டாயம் தலையீடு செய்யும். சட்ட உரிமையை மனச்சாட்சிக்கு எதிராக பயன்படுத்த முடியாது என்பதே இந்த வழக்கின் முக்கிய கொள்கை. ஆகவே ஒப்புரவு பொதுச்சட்டத்தை அழிப்பதற்காக அல்ல, அதை முழுமைப்படுத்துவதற்காகவே செயல்படுகிறது. அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா சின்க்ளியர் வெர்சஸ் ப்ரோம் 1914ஆம் ஆண்டு. ஸோ சின்க்ளியர் வெர்சஸ் ப்ரோம் என்ற வழக்கில் ஹவுஸ் ஆஃப் லோர்ட்ஸ், அதாவது ஐக்கிய ராச்சியத்தின் நாடாளுமன்றத்தின் பிரபுக்களவை வழங்கிய ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு. இந்த வழக்கு குறிப்பாக நியாயமற்ற ஆதாயம் அல்லது நீதியற்ற பயன்பெருக்கல்னு சொல்றது, இங்கிலீஷ்ல அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட் சொல்றது, மற்றும் ஒப்புரவு பின்தொடர்தல் அல்லது வழித்தட மறிதல்னு சொல்றது.
இக்யூட்டபிள் ரேசிங். இந்த இரண்டும் தொடர்பான மிக முக்கியமான முன்னுதார வழக்காக வந்து காணப்படுகிறது. அதாவது அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட், இக்யூட்டபிள் ரேசிங் தொடர்பான ஒரு முக்கிய வழக்கு. இந்த அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட் என்பது என்னென்றால், ஒருவர் தனது உழைப்போ அல்லது உரிமையோ இல்லாமல் தவறுதலாக அல்லது மற்றொருவரின் இழப்பின் மூலம் பணமோ சொத்தோ பெற்றிருந்தால் அதை அவர் வைத்திருக்க சட்டமும் நியாயமும் வந்து அனுமதிக்காது. அந்த நன்மையை உண்மையான உரிமையாளரிடமே திருப்பி கொடுக்க வேண்டும். இதுதான் அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட்னு சொல்றது. அதே மாதிரி இந்த ஒப்புரவு பின்தொடர்தல், அதாவது இக்யூட்டபிள் ரேசிங்ன்றது என்னன்னா, திருடப்பட்ட அல்லது தவறாக பயன்படுத்தப்பட்ட பணம் அல்லது சொத்து எங்கு சென்றுள்ளது என்பதை கண்டறிந்து அது வேறு சொத்தாக மாறியிருந்தாலும் அல்லது பிற சொத்துக்களுடன் கலந்திருந்தாலும் அதை மீண்டும் உரிமையாளருக்கு பெற்றுத்தர உதவுகின்ற ஒரு ஒப்புரவு சட்டமுறை. அதைத்தான் இக்யூட்டபிள் ரேசிங்னு சொல்றது. உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 10 லட்சத்தை வந்து ஒரு திருடன் வந்து திருடிட்டு என்ன செய்கிறார், அவர் ஒரு காரை வாங்குறார் அல்லது ஒரு வீட்டை வாங்குறாருன்னு வச்சுக்கொள்ளுவார். இத்தகைய சூழ்நிலையில் வந்து ஒப்புரவு பின்தொடர்தல் மூலம், அதாவது இக்யூட்டபிள் ரேசிங் மூலம் அந்த கார் அல்லது வீடு அல்லது அவர் என்னத்தில் அவர் அந்த அந்த 10 லட்சத்தை கலந்திருக்கிறாரோ அதில் வந்து இந்த ஏ என்ற நபர் வந்து உரிமை கோர முடியும். ஏண்டா அது ஏ தேர்ந்து தான் அந்த திருடன் வந்து அதை திருடி இருக்கிறார். ஸோ அவர் அதை எந்த சொத்தாக மாற்றினாலும், ஈவன் பேங்க்ல டிபாசிட் பண்ணியிருந்தா கூட அதில் வந்து உரிமை கோர்றதுக்கு ஏக்கு உரிமை இருக்கு என்றது தான் இந்த இக்யூட்டபிள் ரேசிங்னு சொல்றது. ஸோ இந்த சின்க்ளியர் வெர்சஸ் ப்ரோம் என்ற வழக்கில் இந்த 2 விஷயங்களும் முன்னுரிமை பெற்றது, இக்யூட்டபிள் ரேசிங் அண்ட் அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட். ஸோ இந்த வழக்கில் வந்து சட்ட அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு, அதாவது அல்ட்ரா வைரஸ்ன்னு சொல்றது, சட்ட அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு வங்கி தொழிலில் பெறப்பட்ட வைப்பு பணம் நிறுவனத்தின் சொத்தாக வந்து மாறிவிடாது. மாறாக வைப்பாளர்களுக்கு உருவாகும் ரிசல்ட்டிங் ட்ரஸ்ட்னு சொல்றது, மீண்டலும் நம்பிக்கையின் கீழ் வைத்திருக்கப்படும் பணமாகவே கருதப்பட வேண்டும் என்பது அந்த வழக்கில் வந்து நீதிமன்றம் தீர்மானித்தது. ஸோ இதில் வந்து அல்ட்ரா வைரஸ் என்னென்றா, இது வந்து ஒரு லத்தீன் மொழிச்சொல். ஸோ இதுக்கு வந்து என்ன பொருள் என்னென்றா, அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டது, பியாண்ட் த பவர்ஸ்ன்றது அர்த்தம். அதாவது ஒரு நபர் அல்லது நிறுவனம் அல்லது அரசாங்கம் சட்டப்படி தனக்கு வழங்கப்பட்டுள்ள நியாயாதிக்கத்தை தாண்டி செயல்படுகின்ற செயல்பாடுகளைத்தான் இந்த அல்ட்ரா வைரஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இந்த வழக்கின் பின்னணியும் இருக்கா பார்ப்போம். அதாவது பில்டிங் சொசைட்டி தனது சட்டத்திற்கு அப்பாற்பட்டு, அல்ட்ரா வைரஸ் சட்டத்திற்கு அப்பாற்பட்டு வங்கி தொழிலை வந்து நடத்த தொடங்கினது. இங்கே வந்து ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் அந்த நிறுவனத்தில் பணத்தை வைப்பா செய்தனர். பின்னர் அந்த நிறுவனம் திவாலானது அல்லது வங்குரோத்தானது. அந்த டைமில் வந்து வைப்பாளர்களின் முழு பணத்தையும் வந்து திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்து இந்த பில்டிங் சொசைட்டிக்கு வந்தது. ஸோ இந்த நேரத்தில் எழுந்த சட்ட பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம். ஒன்று, ஒப்பந்தம் செல்லுபடியாகாதது. 2வது, பொதுச்சட்டத்தின் வரம்பு, லிமிடேஷன் ஆஃப் கமன் லா. அதாவது ஏன் ஒப்பந்தம் செல்லுபடியாகாதுண்டா, வைப்பு பணம் பெற்ற ஒப்பந்தங்கள் சட்டத்துக்கு புறம்பானவை என்பதால் அவை செல்லுபடியாகாத ஒப்பந்தங்களாக இருந்தன. இதன் காரணமாக வந்து வைப்பாளர்கள் சாதாரண ஒப்பந்த மீறல், அதாவது பிரீச் ஆஃப் கண்ட்ராக்ட் அடிப்படையில் வந்து அவங்களால வழக்கு தொடர முடியவில்லை. 2வது, லிமிடேஷன் ஆஃப் கமன் லா, பொதுச்சட்டத்தின் ஒரு விதிமுறை வந்து, அதாவது வரம்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பொதுச்சட்டத்தின் கீழ் சட்டத்தை பற்றிய தவறான அல்லது பிழையான புரிதலால், மிஸ்டேக் ஆஃப் லோவால் செலுத்தப்பட்ட பணத்தை மீண்டும் பெற முடியாது என்ற ஒரு விதி வந்து கமன் லோவில் இருந்தது. இதனால் பொதுச்சட்டத்தின் கீழும் வந்து வைப்பாளர்களால் என்ன செய்ய முடியல, நிவாரணத்தை பெற முடியலை. இந்த சூழ்நிலையில தான் ஒப்புரவு தலையீடு செய்தது. ஹவுஸ் ஆஃப் லோர்ட்ஸ், அதாவது இந்த பிரபுக்கள் சபை, இது என்ன கூறினதுண்டா, ஒப்பந்தம் செல்லுபடியாகாததாக இருந்தாலும் வைப்பாளர்கள் தங்கள் பணத்தின் மீது இன்னும் நியாயமான உரிமை, அதாவது இக்யூட்டபிள் ஓனர்ஷிப் வந்து அவங்களுக்கு இருக்கு. அதனால் அவர்கள் தங்கள் பணத்தை வந்து இக்யூட்டபிள் ரேசிங் மூலம், அதாவது ஒப்புரவு பின்தொடர்தல் மூலம் மீட்டெடுக்க முடியும். அதாவது இக்யூட்டபிள் ரேசிங்ன்றது என்னென்னு பார்த்தனாங்க, ஒருவரின் பணம் அல்லது சொத்து எங்கு சென்றுள்ளது என்பதை தொடர்ந்து கண்டறிகின்ற ஒரு சட்டமுறை. ஒருவரின் பணம் பல கணக்குகளில் அல்லது பல சொத்துகளுக்கு கலந்திருந்தாலும் அந்த பணத்தை சட்ட ரீதியாக தொடர்ந்து அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை உரியவர்கிட்ட சேர்க்கிறது தான் இந்த இக்யூட்டபிள் ரேசிங். இந்த வழக்கில் வந்து வைப்பாளர்களின் பணம் நிறுவனத்தின் பிற சொத்துக்களுடனும், அதாவது இந்த பில்டிங் சொசைட்டியின் நிறுவனத்தின் பிற சொத்துக்களுடனும்
பங்குதாரர்களின் பணத்துடனும் கலந்திருந்தது. இதனால யாருடைய பணம் எது என்று தனித்தனியாக பிரித்து காட்ட முடியவில்லை. ஸோ இந்த சூழ்நிலையில நீதிமன்றத்தின் தீர்ப்பு எப்படி அமைஞ்சதுண்டா, ஒரு தரப்புக்கு மட்டும் முழு முன்னுரிமை வழங்காம நீதிமன்றம் என்ன சொன்னதுண்டா, மீதமுள்ள சொத்துக்களை பெரிபசு அடிப்படையில, அதாவது சமமான அடிப்படையில அனைத்து வைப்பாளர்களுக்கும், மேலும் பணம் முழுமையாக பயன்படுத்தப்படாத பங்குதாரர்களுக்கும் அவர்கள் முதலீடு செய்த தொகைக்கு ஏற்ப நியாயமாக பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கின் முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கின் மூலம் ஒரு பரிவர்த்தனை, அதாவது டிரான்சாக்ஷன், கொடுக்கல் வாங்கல் தோல்வி அடைந்தாலும் அந்த பணம் அல்லது அந்த சொத்தை ரேசிங் மூலம், அதாவது பின்தொடர்தல் என்ற ஒப்புரவு கொள்கையின் மூலம் மீண்டும் பெற முடியும் என்ற முக்கிய கொள்கை நிறுவப்பட்டது. பின்னர் இந்த வழக்கு அடிப்படையாக கொண்டு அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட், அதாவது நியாயமற்ற ஆதாயம் அல்லது நீதியற்ற பயன் பெருக்கல் தொடர்பான நவீன சட்ட கோட்பாடுகள் உருவானது. அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா ரீடிப்ளாக் 1948. இந்த வழக்கு, அதாவது ஒப்புரவு சட்டத்தில் மிகவும் முக்கியமான வழக்குகளில் ஒன்றான ரீடிப்ளாக் 1948 பற்றி பார்ப்போம். இந்த வழக்கு குறிப்பாக 4 விடயங்கள் முக்கியமாக இருந்தது. அதாவது இக்யூட்டபிள் ரேசிங், அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட், இன்னசென்ட் வாலண்டியர் அண்ட் ரெஸ்டிடியூஷன். இந்த 4 விடயங்கள் இந்த கேஸில் முக்கியமாக பார்க்கப்பட்டது. இந்த வழக்கில் டிப்ளோக் என்ற நபர் தனது இறுதி விருப்பாவனத்தில் தனது சொத்துக்களின் மீதமுள்ள பகுதியை சேரிட்டபிள் ஓ பெனிஃபிலன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது அறப்பணிகள் அல்லது நற்பணிகள் செய்யும் நிறுவனங்களுக்கு வழங்குமாறு தனது இறுதி விருப்பான நிறைவேற்றுனருக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருந்தார். அதாவது எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கு அவர் என்ன சொல்றாருண்டா, இதை சேரிட்டபிள் ஓ பெனிஃபிலன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு வழங்குமாறு அவர் கூறியிருந்தார். அதன்படி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நிறைவேற்றுனர், இறுதி விருப்பாவன நிறைவேற்றுனர் சுமார் 139 தொண்டு நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய தொகையை பணத்தை அவை கொடுத்துட்டின. ஆனால் சில காலங்களுக்கு பிறகு டிப்ளோக்கின் சட்டபூர்வ வாரிசுகள் அந்த இறுதி விருப்பாவனத்தை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துச்சின. நீதிமன்றம் அந்த இறுதி விருப்பாவனத்தை ஆராய்ந்த போது அதில் பயன்படுத்தப்பட்ட பெனிஃபிலன் என்ற சொல் சட்ட ரீதியாக மிகவும் பரந்ததும் தெளிவற்றதுமான சொல் என்று கண்டது. அதாவது சேரிட்டபிள் என்ற சொல்லுக்கு சட்டத்தில் ஒரு தெளிவான பொருள் இருக்கு, ஆனால் பெனிஃபிலன் என்ற சொல்லுக்கு தெளிவான சட்ட வரையறை இல்லை. எனவே எந்த நிறுவனங்களுக்கு இந்த சொத்து வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான உறுதியாக தீர்மானிக்க முடியாத ஒரு நிலை காணப்பட்டது. இதன் காரணமாக அந்த இறுதி விருப்பாவனத்தின் இந்த பகுதி, அதாவது பெனிஃபிலன் என்ற பகுதி அன்சர்டனிட்டி, நிச்சயமற்ற தன்மை காரணமாக செல்லுபடியாகாது என்று நீதிமன்றம் தீர்மானித்தது. இதனால் அந்த பணம் உண்மையில தொண்டு நிறுவனங்களுக்கு செல்ல வேண்டியதல்ல, அது டிப்ளோக்கின் சட்டபூர்வ வாரிசுகளுக்கே சொந்தமானது என்று நீதிமன்றம் அறிவித்தது. ஆனால் இங்கே ஒரு பெரிய நடைமுறை சிக்கல் ஒன்று இருந்தது என்னென்னா, நீதிமன்றம் தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாலேயே எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இந்த இறுதி விருப்பாவன நிறைவேற்றினர் ஏற்கனவே அந்த பணத்தை 139 தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்கிட்டின. இப்போது பிரச்சனை என்னென்னா, தவறாக வழங்கப்பட்ட இந்த பணத்தை வாரிசுகள் மீண்டும் பெற முடியுமா? இதுவே இந்த வழக்கின முக்கியமான சட்ட பிரச்சனையாக இருந்தது. நீதிமன்றம் முதல்ல அந்த தொண்டு நிறுவனங்கள நிலையை ஆராய்ந்தது. அவர்கள் எந்த விதமான மோசடியும் செய்யலை. அவை நல்லெண்ணத்தில் தான், குட் ஃபெய்த்தில் தான் அந்த பணத்தை பெற்றிருக்கணும். மேலும் அந்த பணத்தை பெறுவதற்காக அவர்கள் எந்த பிரதிபலனும், வேல்யூபிள் கன்சிடரேஷன் அவங்க வழங்கல. எனவே நீதிமன்றம் அவர்களை இன்னசென்ட் வாலண்டியர்ஸ், அதாவது குற்றமற்ற தன்னார்வ பெறுநர்கள் என்று அழைத்தது. அவர்கள் குற்றமற்றவர்களாக இருந்தாலும் அவங்க உரிமை இல்லாத சொத்தை அவர்களுக்கு வச்சிருக்கிறதுக்கு உரிமை கிடையாது என்று நீதிமன்றம் கூறியது. அதன் பிறகு நீதிமன்றம் இக்யூட்டபிள் ரேசிங், அதாவது ஒப்புரவு பின்தொடர்தல் என்ற கொள்கையை பயன்படுத்தியது. ரேசிங் என்றது ஒருவருடைய பணம் அல்லது சொத்து தவறாக மற்றொருவரிடம் சென்றிருந்தால் அந்த பணம் எங்கு போயிருக்கு, எந்த கணக்கில் இருக்குது அல்லது எந்த சொத்தாக மாறி இருக்குன்றதை பார்த்து அதனை பின்தொடர்ந்து கண்டறிந்து மீட்டெடுக்கிறது தான் இந்த ரேசிங். ஸோ அதன்படி தொண்டு நிறுவனங்களோட வங்கி கணக்கில் அந்த பணம் இன்னும் இருந்தாலோ அல்லது அந்த பணத்தை பயன்படுத்தி வாங்கப்பட்ட வேறு சொத்துக்களை தெளிவாக அடையாளம் காண முடியுமாக இருந்தாலோ சட்டபூர்வ வாரிசுகள் அந்த பணத்தையோ அல்லது அந்த சொத்தையோ மீட்டெடுக்க முடியும் என்று நீதிமன்றம் தீர்மானித்தது. ஆனால் நீதிமன்றம் சில முக்கியமான வரம்புகளையும் விதித்தது.
உதாரணமாக அந்த பணம் ஏற்கனவே உணவு வாங்குதல், ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குதல் அல்லது பொதுவான கடன்களை செலுத்துதல் போன்ற செலவுகளுக்காக முழுமையாக பயன்படுத்தப்பட்டு அதனுடைய சுவடுகளை இனி கண்டறிய முடியாத நிலையில் இருந்தால் அந்த பணத்தை டிசிபேட்டட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்கிறது, அதாவது வீணடிக்கப்பட்ட பணம் என்று அழைக்கப்படும். இத்தகைய சூழ்நிலையில் அந்த பணத்தை மீண்டும் ரைசிங் செய்ய முடியாது, பின்தொடர முடியாது என்று நீதிமன்றம் கூறியது. அதே போல அந்த பணத்தை பயன்படுத்தி ஒரு கட்டடத்தை புதுப்பித்திருந்தாலோ அல்லது நிலத்தை மேம்படுத்தி இருந்தாலோ அந்த பணத்தை தனியாக பிரித்தறிவது இயலாததால் அந்த சொத்தின் மீது ரைசிங் செய்ய முடியாது என்றும் நீதிமன்றம் தீர்மானித்தது. ஆனா அந்த பணம் தொண்டு நிறுவனங்களோட சொந்த பணத்துடன் வங்கி கணக்கில் கலந்திருந்தா பெரிபசு ரூல், அதாவது சமமான அடிப்படை என்ற கொள்கையில அதை அந்த கொள்கையை பயன்படுத்தி பகிர்ந்தளிக்க முடியும். அதாவது கணக்கில் மீதமுள்ள தொகையை ஒருவரின் உரிமை விகிதத்துக்கு ஏற்ப சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியது. ஸோ மேலும் நீதிமன்றம் மற்றொரு முக்கியமான கொள்கையை உருவாக்கியது. அதாவது சட்டபூர்வ வாரிசுகள் முதலில் எக்ஸிக்யூட்டர்ஸுக்கு எதிராக, இறுதி விருப்பாவன நிறைவேற்றுனருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனெனில் தவறாக அதை சொத்தை பகிர்ந்தளித்தவர்கள் எக்ஸிக்யூட்டர்ஸ். ஆனால் அவர்களிடமிருந்து முழுமையான நிவாரணம் கிடைக்காத போது பணம் பெற்ற தொண்டு நிறுவனங்களுக்கு எதிராக பர்சனல் கிளைம் இன்பர்சனம் அடிப்படையில், அதாவது தனிநபர் அடிப்படையில் மீட்பு கோரலாம் என்று நீதிமன்றம் கூறியது. இந்த பர்சனல் கிளைமின் அடிப்படை என்னென்றா, ஒருவருக்கு சொந்தமில்லாத சொத்தை அது தவறுதலாக கிடைத்திருந்தாலும் மனச்சாட்சிக்கு எதிராக தன்னிடம் வைத்திருக்க கூடாது என்பதுதான் இந்த பர்சனல் கிளைம். இதுவே ஒப்புரவின் மனச்சாட்சி கொள்கை என்று நாங்கள் கூறுகிறோம். ஸோ இந்த வழக்கு இன்று வரை மிக முக்கியமான முத்தீர்ப்பாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்த வழக்கு சில விடயங்களை தெளிவுபடுத்துகிறது. ஒன்று தவறுதலாக மற்றவர்களுக்கு வழங்கப்பட்ட நம்பிக்கை சொத்துக்களை எப்பொழுதும் மீட்டெடுக்கலாம், எப்பொழுதும் மீட்டெடுக்க முடியாது, முதலாவது விஷயம். ரெண்டாவது, குற்றமற்ற மூன்றாம் நபர்களிடமிருந்து எந்த வரம்புக்குள் மீட்பு கோரலாம் என்றதை தெளிவுபடுத்தினது. மூன்றாவது கலந்த நிதிகளை, அதாவது மிக்ஸ்டு ஃபண்ட்ஸ்ன்னு சொல்றது, ஏனையவர்கள் இந்த சொத்துக்களோட கலந்த நிதிகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதற்கான அடிப்படை விதிகளையும் இந்த வழக்கு உருவாக்கியது. அடுத்து நாங்கள் ஒப்புரவு சமனான தன்மையுடையதாக இருக்கும் பொழுது சட்டமே மேலோங்கும் என்ற ஒப்புரவு மூதிரையை பற்றி பார்ப்போம். இந்த மூதிரையின் அடிப்படை கருத்து என்னவென்றால், ஒரே சொத்தின் மீது இரண்டு நபர்கள் உரிமை கோரும் போது அவர்களின் ஒப்புரவு உரிமைகள் நீதியின் பார்வையில் சமமாக இருந்தால் ஒப்புரவு ஒருவருக்கு மட்டுமே சிறப்பு ஆதரவு வழங்காது. அத்தகைய சூழல்ல சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள உரிமை, அதாவது லீகல் இன்ட்ரெஸ்டுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். எனவே சமமான ஒப்புரவு நிலை காணப்படும் போது சட்ட உரிமையே மேலோங்கும். இந்த மூதிரை ஒப்புரவு சட்டத்தை பின்பற்றும் என்ற மூதிரையின் ஒரு தொடர்ச்சி. ஏனென்றா சட்டம் ஏற்கனவே தெளிவான தீர்வை வழங்கும் இடத்துல ஒப்புரவு தேவையற்ற தலையீடு செய்யாது. மேலும் தரப்பினரின் உரிமைகள் சமமாக இருந்தால் அல்லது யாரும் தவறு செய்யாததாக இருந்தால் ஒப்புரவு எந்த தரப்புக்கும் சிறப்பு நன்மை வழங்காது. அப்படிப்பட்ட சூழல்ல மனுதாரர் முதலில் பொது சட்டத்தின் கீழ் கிடைக்கின்ற நிவாரணத்தை தான் நாட வேண்டும். இங்கு சமனான ஒப்புரவு, அதாவது ஈக்குவல் இக்யூட்டி என்பதன் பொருள் என்னென்னா, இரு தரப்பினரின் கோரிக்கைகளும் நியாயம், நல்ல மனச்சாட்சி மற்றும் ஒப்புரவின் கொள்கைகள் அடிப்படையில் சமனானதாக இருப்பதாகும். அப்போது நீதிமன்றம் யாருக்குமே முன்னுரிமை அளிக்காது. ஆனால் லீகல் இன்ட்ரெஸ்ட், சட்ட அக்கறை என்னென்னா சட்டத்தால் அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட உரிமை. உதாரணமாக பதிவு செய்யப்பட்ட உறுதி, அதாவது ரெஜிஸ்டர்ட் டீட், பதிவு செய்யப்பட்ட சொத்துரிமை ரெஜிஸ்டர்ட் டைட்டில் அல்லது லீகல் மோர்கேஜ் போன்றவை ஒரு லீகல் சட்ட அக்கறைக்கான உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். இக்விட்டபிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒப்புரவு அக்கறை என்பது சட்டப்பூர்வ பதிவு இல்லாவிட்டாலும் நம்பிக்கை, வாக்குறுதி அல்லது ஒப்புரவு கோட்பாடுகள் அடிப்படையில் உருவாகும் உரிமை. உதாரணம் ஒப்புரவான ஈடு, இக்விட்டபிள் மோர்கேஜ், நம்பிக்கை அக்கறை, அதாவது ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அல்லது முரண்பாத தடை போன்றவை இக்விட்டபிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதாவது ஒப்புரவு அக்கறைக்கு ஒப்புரவு சார் அக்கறைக்கு உதாரணம். எனவே இரண்டு தரப்பினரின் ஒப்புரவு உரிமைகளும் சமமானதாக இருந்தால் ஒப்புரவு தலையிட்டு புதிய தீர்வு வழங்காது. மாறாக ஏற்கனவே சட்டம் அங்கீகரித்துள்ள உரிமைகளுக்கே முன்னுரிமை வழங்கப்படும். இதுவே ஒப்புரவு சமமான தன்மையுடையதாக இருக்கும் பொழுது சட்டமே மேலோங்கும் என்ற ஒப்புரவு முதிரையின் மைய கருத்தாகும்.
அடுத்தது நாங்கள் பார்ப்போம் அறிவுறுத்தல்கள் விதிவிலக்கு, நோட்டீஸ் எக்ஸெப்ஷன். அதாவது ஒப்புரவு சமனான தன்மையுடையதாக இருக்கும் பொழுது சட்டமே மேலோங்கும் என்ற மூதிரைக்கு இருக்கின்ற மிக முக்கியமான விதிவிலக்கான நோட்டீஸ் எக்ஸெப்ஷன் அல்லது அறிவுறுத்தல் விதிவிலக்கு பற்றி பார்ப்போம். பொதுவாக இரண்டு தரப்பினரின் ஒப்புரவு உரிமைகளும் சமமாக இருந்தால் சட்ட உரிமை பெற்றவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஆனால் இதற்கு ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கிறது. அதாவது அவர் அந்த சட்ட உரிமையை நன்னோக்க அல்லது நல்லெண்ண அடிப்படையில் பெறுமதியுள்ள பிரதிபயன் மூலம், அதாவது வேல்யூபிள் கன்சிடரேஷன் மூலம், மேலும் முன்னரே இருந்த ஒப்புரவு உரிமை பற்றி எந்தவித அறிவுறுத்தலும் இல்லாமல் பெற்றிருக்க வேண்டும், வித்தவுட் நோட்டீஸ். இப்படிப்பட்ட நபரைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்னா போனாஃபைடி பர்ச்சேசர் ஃபார் வேல்யூ வித்தவுட் நோட்டீஸ். ஆனால் இந்த வாங்குபவருக்கு முன்னரே இருந்த ஒப்புரவு உரிமை பற்றி தெரிந்திருந்தாலோ அல்லது சாதாரணமாக விசாரித்திருந்தால் தெரிந்திருக்க வேண்டிய நிலையில இருந்தாலோ அல்லது அவரது வழக்கறிஞர் முகவர் போன்றோருக்கு அந்த தகவல் தெரிந்திருந்தாலோ அவர் தனது சட்ட முன்னுரிமையை இழப்பார். ஏனென்றால் ஒப்புரவு மனச்சாட்சியின் அடிப்படையில் செயல்படுகிறது. முன்பிருந்த உரிமையை அறிஞ்சிருந்தும் அதை புறக்கணித்து சொத்தை பெற்ற ஒருவரை ஒப்புரவு பாதுகாக்காது. அப்படிப்பட்ட சூழல்ல முன்னரே இருந்த ஒப்புரவு உரிமைக்கு நீதிமன்றம் முன்னுரிமை வழங்கும். இந்த அறிவுறுத்தல், இந்த நோட்டீஸ் 3 வகைப்படும். முதலாவது ஆக்சுவல் நோட்டீஸ், அதாவது வாங்குபவருக்கு முன்பிருந்த உரிமை பற்றி நேரடியாகவே தெரிந்திருப்பது. இரண்டாவது கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ், அதாவது அவர் வழக்கமாக செய்ய வேண்டிய விசாரணைகளை அவர் செய்திருந்தால் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு தகவல். மூன்றாவது இம்போர்ட்டட் நோட்டீஸ், அதாவது அவரது வழக்கறிஞர் அல்லது முகவருக்கு தெரிந்திருந்த அந்த தகவல் அவருக்கும் தெரிந்ததாக, வாங்குபவருக்கும் தெரிந்ததாக சட்டம் கருதும். இந்த 3 வகையான நோட்டீஸ்ல ஏதாவது ஒன்று இருந்தாலும் வாங்குபவர் வித்தவுட் நோட்டீஸ் என்ற பாதுகாப்பை பெற முடியாது. எனவே இந்த நோட்டீஸ் எக்ஸெப்ஷன் மூலம் கூறப்படுவது என்னவென்றால், சட்ட உரிமை மட்டும் போதுமானதல்ல, அந்த உரிமை நேர்மையாகவும் நல்லெண்ணம் அல்லது நன்னோக்கம் அடிப்படையிலும் முன்னிருந்த ஒப்புரவு உரிமை பற்றி அறிவில்லாமலும் பெறப்பட்டிருக்க வேண்டும். இல்லையெனில் ஒப்புரவு தலையிட்டு அநியாயமான நன்மைகளை தடுத்து முன்னரே இருந்த ஒப்புரவு உரிமையாளரையே பாதுகாக்கும். இதைத்தான் நோட்டீஸ் எக்ஸெப்ஷன் உண்மையான நோக்கமும் ஒப்புரவின் மனச்சாட்சி அடிப்படையிலான அணுகுமுறையும் இதன் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. இதனுடன் தொடர்புடைய வழக்குகள் பற்றி பார்ப்போம். பில்ச்சர்ஸ் வெர்சஸ் ரோலின்ஸ் 1872. ஒப்புரவு சமமான தன்மையுடையதாக இருக்கும் பொழுது சட்டமே மேலோங்கும் என்ற ஒப்புரவு மூதிரையை விளக்குகின்ற மிகவும் முக்கியமான வழக்கு. இந்த வழக்கில் ஒரு தந்தை தனது குழந்தைகளின் நலனுக்காக ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி அதில் ஒரு காணி சொத்தை சேர்த்திருந்தார். அந்த ட்ரஸ்ட்டை நிர்வகிக்க 3 நம்பிக்கையாளர்களை, ட்ரஸ்டீஸை நியமித்தார். பின்னர் நம்பிக்கையாளர்கள் நம்பிக்கையில் இருந்த ட்ரஸ்டில் இருந்த பணத்தை ரோலின்ஸ் என்பவருக்கு அவரது காணியை அடமானமாக வச்சு கடனாக வழங்கினார். அந்த மோட்கேஜ் ஆவணத்தில் அந்த சொத்தின் மீது நம்பிக்கை உரிமை இருப்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. பின்னர் ட்ரஸ்டீஸில் 2, அதாவது 3 நம்பிக்கையாளர்களில் 2 மரணமடைந்ததால் பில்ச்சர் மட்டுமே ஒரு ட்ரஸ்டியாக இருந்தார். அதன் பிறகு இந்த பில்ச்சர் மற்றும் ரோலின்ஸ் இணைந்து ஒரு மோசடியில் ஈடுபட்டினர். உண்மையில் கடன் திரும்பி செலுத்தப்படாத நிலையிலும் கடன் முழுமையாக செலுத்தப்பட்டதாக காட்டி மோட்கேஜை ரத்து செய்து சொத்தை மீண்டும் ரோலின்ஸுக்கே மாற்றினார். அதன் பின் ரோலின்ஸ் அந்த சொத்தின் உரிமை தொடர்பான ஆவணத்தில் ட்ரஸ்ட் மற்றும் பழைய மோட்கேஜ் பற்றிய தகவல்களை மறைத்து, அதாவது நம்பிக்கை மற்றும் பழைய ஈடு தொடர்பான விவரங்களை மறைத்து அந்த சொத்தை ஸ்டாக்வெல் மற்றும் லேம்ப் என்ற புதிய வழங்குனர்களிடம் அடமானமாக வச்சு 10,000 ஸ்டேர்லிங் பவுனை கடனாக வாங்கியிருக்கிறார் இந்த ரோலின்ஸ். பின்னர் இந்த மோசடி கண்டுபிடிக்கப்பட்டது. ட்ரஸ்டின் பயனாளிகளான பிள்ளைகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். அதாவது யாற்ற நன்மைக்காக அந்த சொத்து நம்பிக்கைக்கு மாற்றப்பட்டதோ அந்த பிள்ளைகள் வழக்கு தொடர்ந்தனர். அவர்கள் கேட்ட விஷயம் என்னென்னா, தங்களுடைய ஒப்புரவு உரிமை ஏற்கனவே இருந்ததால பின்னர் உருவான மோட்கேஜ் அதற்கு உட்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் என வாதிட்டனர். ஆனால் நீதிமன்றம் ஸ்டாக்வெல் மற்றும் லேம்ப், அதாவது அந்த புதிய கடன் வழங்குனர்கள் நன்னோக்கத்துடன் செயல்பட்டவர்கள் என்றும் அவர்கள் பெறுமதியான பிரதிபயனை, அதாவது வேல்யூபிள் கன்சிடரேஷன் வழங்கி சொத்தில் உரிமை பெற்றவர்கள் என்றும், மேலும் அவர்களுக்கு முன்பிருந்த ட்ரஸ்ட் பற்றி அல்லது ஒப்புரவு உரிமை பற்றி எந்தவித அறிவுறுத்தலும்
அவர்களுக்கு இல்லை என்றும் நீதிமன்றம் கண்டறிந்தது. எனவே அவர்கள் நம்பிக்கை பற்றிய அறிவின்றி பிரதிபயனுக்காக நல்லெண்ண கொள்வனவுக்காரரால் ஆதனம் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கு. இதைத்தான் நாங்கள் போனாஃபைடி பர்ச்சேஸ் ஃபார் வேல்யூ வித்அவுட் நோட்டீஸ் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தது. இதனால ஸ்டாக்வெல் மற்றும் லேம்ப் பெற்ற சட்டபூர்வ உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் முன்னரே இருந்த பிள்ளைகளின் ஒப்புரவு உரிமை அவர்களுக்கு எதிராக அமல்படுத்த முடியாது என்று நீதிமன்றம் தீர்மானித்தது. இந்த வழக்கில் ஜேம்ஸ் நீதிபதி நோட்டீஸ் இல்லாமல் அறிவுறுத்தல் இல்லாமல் பெறுமதி உள்ள பிரதிபயன் வழங்கி சட்ட உரிமை பெற்று வாங்குபவருக்கு ஒப்புரவுக்கு எதிரான முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த வழக்கு ஒரு முக்கியமான சட்ட கொள்கையை விளக்குது. அதாவது ஒரு நபர் நன்னோக்கத்துடன் பெறுமதியான பிரதிபயனை வழங்கி முன்பிருந்த ஒப்புரவு உரிமை பற்றிய எந்தவித அறிவும் இல்லாமல் சொத்தை வாங்கியிருந்தால் அவருடைய சட்ட உரிமை முழுமையாக பாதுகாக்கப்படும். ஆனால் அந்த நபருக்கு முன்பிருந்த உரிமை பற்றி அறிவிருந்தால் அல்லது தெரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் இந்த பாதுகாப்பு அவருக்கு கிடைக்காது. அப்போது முன்பிருந்த ஒப்புரவு உரிமைக்கு முன்னுரிமை வழங்கப்படும். எனவே இந்த வழக்கு ஒப்புரவு சமனான தன்மையுடையதாக இருக்கும் பொழுது சட்டமே மேலோங்கும் என்ற மூதிரியையும் நோட்டீஸ் எக்ஸெப்ஷன் என்ற விதிவிலக்கையும் புரிந்து கொள்ள மிக முக்கியமான முத்தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கின் மூலம் நாங்கள் 3 முக்கியமான சட்ட கொள்கைகளை பார்க்கலாம். அதாவது முதலாவது நல்லெண்ண கொள்வனவுக்காரர் அல்லது போனாஃபைடி பர்ச்சேசர் ரூல். இதன் பொருள் என்னென்னா, ஒரு நபர் நல்லெண்ண அடிப்படையில் பெறுமதி உள்ள பிரதிபயன் வழங்கி முன்னிருந்த உரிமை பற்றி எந்த விதமான அறிவுறுத்தலும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்கியிருந்தால் ஒப்புரவு சட்டம் அவருக்கு முழுமையான சட்ட பாதுகாப்பை வழங்கும். இப்படிப்பட்ட நபரின் உரிமையை ஒப்புரவு எளிதில் பாதுகாக்காது. இரண்டாவது சட்ட உரிமைக்கு முன்னுரிமை என்ற கொள்கை. இதன் பொருள் ஒரு சொத்தின் மீது ஏற்கனவே ஒப்புரவு உரிமை இக்விட்டபிள் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் பின்னர் அந்த சொத்தை நல்ல நம்பிக்கையுடன் நோட்டீஸ் இல்லாமல் அதாவது அறிவுறுத்தல் இல்லாமல் சட்டபூர்வமாக பெற்ற நபரின் சட்ட உரிமை முன்னுரிமை பெறும். அதாவது இரு தரப்பினரின் ஒப்புரவு நிலை சமனாக இருந்தால் சட்டமே மேலோங்கும் என்ற மூதிரியை இந்த கொள்கை நடைமுறையில் செயல்படுத்துகிறது. மூன்றாவது அறிவுறுத்தலின் முக்கியத்துவம் அல்லது நோட்டீஸ் இஸ் க்ரூஷியல். இந்த பாதுகாப்பு எல்லாருக்கும் தானா கிடைக்காது. வாங்குபவருக்கு முன்பிருந்த ஒப்புரவு உரிமை பற்றிய ஆக்சுவல் நோட்டீஸ் அல்லது கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் அல்லது இம்போர்ட்டட் நோட்டீஸ் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று இருந்தால் அவர் போனாஃபைடி பர்ச்சேசர் என்ற பாதுகாப்பை பெற முடியாது. அப்படிப்பட்ட சூழல்ல ஒப்புரவு தலையிட்டு முன்னரே இருந்த ஒப்புரவு உரிமையாளருக்கே முன்னுரிமை வழங்கும். எனவே இந்த 3 கொள்கைகளும் இணைந்து நமக்கு ஒரு விடயத்தை கூறுகின்றன. என்னென்றால், சட்ட உரிமை பெற்றிருப்பது மட்டும் போதுமானதல்ல. நல்லெண்ண அடிப்படையிலும் பெறுமதியுள்ள பிரதிபயனுடனும் முன்பிருந்த உரிமை பற்றிய எந்த அறிவுறுத்தலும் இல்லாமல் பெறப்பட்டிருக்க வேண்டும். அப்போதுதான் சட்டமும் ஒப்புரவும் அந்த உரிமையை முழுமையாக பாதுகாக்கும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது, ஒப்புரவு சமமாக காணப்படும் பொழுது காலத்தால் முந்தியதே மேலோங்கும். இந்த மூதிரையின் அடிப்படை கருத்து என்னவென்றால், ஒரு சொத்தின் மீது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒப்புரவு உரிமைகள் போட்டியாக இருந்தால் அவற்றில் முதலில் உருவான உரிமைக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்பதாகும். அதாவது கால வரிசையில் முதலில் உருவான ஒப்புரவு உரிமை பின்னர் உருவான அதே தன்மை உள்ள ஒப்புரவு உரிமையை விட மேலோங்கும். இதை எளிமையாக சொன்னால், முன்னதாக வந்தவருக்கே முன்னுரிமை, அதாவது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சேவ்டு என்ற கொள்கையை நினைவில் கொள்ளலாம். ஆனால் இந்த விதி எல்லா சந்தர்ப்பங்களிலும் தானாக பொருந்தாது. இது 2 தரப்பினரின் ஒப்புரவு நிலைகளும் முழுமையாக சமனானதாக இருக்கும் போது மட்டுமே செயல்படும். அதாவது இருவரும் நல்லெண்ணத்துடன் நடந்திருக்க வேண்டும், யாரும் மோசடி செய்திருக்க கூடாது, யாரும் அநியாயமான முறையில் நன்மை பெற்றிருக்க கூடாது, மேலும் யாருடைய நடத்தையும் ஒப்புரவின் மனச்சாட்சிக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது. இப்படியான சமனான சூழலில் நீதிமன்றம் காலத்தில் முதலில் உருவான ஒப்புரவு உரிமைக்கு முன்னுரிமை வழங்கும். ஆனால் ஒருவர் காலத்தில் முதலில் உரிமை பெற்றிருந்தாலும் அவர் மோசடி செய்திருந்தாலோ அநியாயமான முறையில் நடந்திருந்தாலோ அல்லது ஒப்புரவு நெறிமுறைக்கு எதிராக செயல்பட்டிருந்தாரோ அவர் தனது முன்னுரிமையை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அப்படிப்பட்ட சூழல்ல காலத்தில் பின்னர் உருவான உரிமையாக இருந்தாலும் நியாயமாகவும்
நேர்மையாகவும் நடந்து கொண்ட தரப்பினருக்கே ஒப்புரவு உரிமை வழங்கும். இந்த மூதுரை பெரும்பாலும் ஒரே சொத்தின் மீது பல ஒப்புரவு உரிமைகள் உருவாகும் சூழ்நிலையில பயன்படுத்தப்படுது. இங்கு உரிமைகளின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் அவை ஒரே காலத்தில் அல்லது ஒரே நேரத்தில் உருவாகாமல் வெவ்வேறு காலங்களில் உருவாகி இருக்கும். அப்போது அந்த உரிமைகளின் கால வரிசையை நீதிமன்றம் கவனத்திற்கொண்டு முதலில் உருவான ஒப்புரவு உரிமையை பாதுகாக்கும். எனவே இந்த ஒப்புரவு மூதுரையின் முக்கியமான விடயம் என்னென்றா, முதலில் உருவான ஒப்புரவு உரிமைக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஆனால் அது உரிமைகள் இரண்டும் ஒப்புரவின் பார்வையில் சமனாக இருக்கும் போது மட்டும்தான். சமநிலை இல்லை என்றால் கால முன்னுரிமையை விட நியாயமும் நல்ல மனச்சாட்சியுமே மேலோங்கும். முன்னுரிமையை இழக்கக்கூடிய முக்கிய சூழ்நிலைகள். ஒரே சொத்தின் மீது பல ஒப்புரவு உரிமைகள் போட்டியிடும் சூழ்நிலை ஏற்பட்டால் அவற்றில் எந்த உரிமைக்கு சிறந்த ஒப்புரவு உள்ளது என்பதை தீர்மானிக்க நீதிமன்றம் முயற்சி செய்யும். பொதுவாக இரு தரப்பினரின் ஒப்புரவு நிலைகளும் சமமானதாக இருந்தால், மெரிட்ஸ் ஆஃப் த கிளைம்ஸ் சமமாக இருந்தால், முதலில் உருவாக்கப்பட்ட உரிமைக்கு, அதாவது ப்ரையாரிட்டி இன் டைம் ஆஃப் கிரியேஷன், அந்த உரிமைக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அதாவது காலத்தில் முதலில் உருவான ஒப்புரவு உரிமையே மேலோங்கும் என்பதே அடிப்படை கொள்கை. ஆனால் இந்த கொள்கை எல்லா சந்தர்ப்பங்களிலும் தன்னிச்சையாக பயன்படுத்தப்படுவதில்லை. இரு தரப்பினரின் ஒப்புரவு நிலைகள் உண்மையில் சமமானவையா என்பதை நீதிமன்றம் ஒவ்வொரு வழக்கின் சூழ்நிலையையும் கருத்தில் கொண்டு மதிப்பீடு செய்யும். மேலும் காலத்தில் முதலில் உருவான உரிமையே மேலோங்கும் என்ற விதி பொருந்தாத பல அங்கீகரிக்கப்பட்ட விதிவிலக்குகளும் ரெகக்னைஸ்ட் எக்ஸெப்ஷன்ஸும் இருக்கு. இந்த விதிவிலக்குகள் அனைத்துமே ஒரே பொது கோட்பாட்டின் கீழ் விளக்க முடியாது. இருப்பினும் பெரும்பாலான வழக்குகள் இந்த பின்னணியில காணப்படும் பொதுவான கருத்துகளையும் அடிப்படை கொள்கைகளையும் அடையாளம் காண பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதாவது நியதி சட்டம் அல்லது ஒப்புரவு கோட்பாடுகளின் அடிப்படையில முன்னதே உருவான உரிமை பின்னர் உருவான உரிமைக்கு பின்னடைந்து செல்லக்கூடிய முக்கியமான சூழ்நிலைகள் காணப்படுகின்றன. அதுல முதலாவது பார்த்தீங்கன்னா, முன்னிருந்த அக்கறையின் உரிமையாளர் தனது நடத்தையால் முன்னிருந்த அக்கறை இல்லை என்று பின்னர் உரிமை பெறும் நபரை நம்ப வச்சு அவர் அந்த உரிமையை பெற காரணமாயிருந்தா முன்னிருந்த உரிமையாளர் தனது முன்னுரிமையை இழக்க வேண்டி ஏற்படலாம். இரண்டாவது சூழ்நிலை, முன்னிருந்த ஒப்புரவுசார் அக்கறையின் உரிமையாளர் தனது முன்னுரிமையை வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ கைவிட்டிருந்தாலோ அல்லது ஆதனத்தின் மீது மேலும் அக்கறைகள் உருவாகிறதுக்கு அனுமதி வழங்கி இருந்தாலோ பின்னர் உருவான அக்கறைக்கு முன்னுரிமை அளிக்கப்படலாம். மூன்றாவது, முன்னிருந்த ஒப்புரவுசார் அறிக்கை ஒரு அக்கறை முன்பிருந்த ஒப்புரவுசார் அக்கறை ஒரு தன்னார்வ பெறுநருக்காக இருந்தாலும் பின்னர் உரிமை கோருனர் பெறுமதியான பிரதிபயனை வழங்கி முன்னிருந்த அக்கறை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லாமல் தனது அக்கறையை பெற்றிருந்தால் அவருடைய உரிமையே பாதுகாக்கப்படும். நான்காவது, ஆளுமையில் உள்ள, அதாவது தனிப்பட்ட நபர் ஆளுமையில் உள்ள ஒப்புரவுசார் அக்கறைகள் பல சாட்டுதல் பெறுநர்களுக்கு அசைனீஸுக்கு மாற்றப்பட்டிருந்தால் காலத்தில் முதலில் உருவான உரிமை அடிப்படையாக இருக்காது. அதற்கு பதிலாக நம்பிக்கையாளருக்கு முதலில் அறிவுறுத்தல் வழங்கிய உரிமை கோருனருக்கே முன்னுரிமை வழங்கப்படும். இதைத்தான் டியல் வர்சஸ் கோல் என்ற வழக்கில் நிரூபிக்கப்பட்ட விதி. எனவே இந்த விதி விலக்குகள் அனைத்தும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கின்றன. அதாவது ஒப்புரவு கால வரிசையை மட்டும் பார்க்காது, நன்னோக்கம், நேர்மை, தரப்பினரின் நடத்தை மற்றும் நியாயம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டுதான் முன்னுரிமையை தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ இந்த மூதுரையோட தொடர்புடைய ஒரு முக்கிய வழக்கு டியல் வர்சஸ் கோல் 1828ஆம் ஆண்டு. ஒரு இறுதி விருப்பாவனத்தின் பயனாளிக்கு ஆண்டுதோறும் வருமானம் பெறுகின்ற வாழ்நாள் ஒப்புரவுசார் அக்கறை ஒன்று இருந்தது. லைஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆளுக்கு, ஒரு பெனிஃபிஷியரிக்கு இருந்தது. அவர் அந்த ஒப்புரவுசார் அக்கறையின் ஒரு பகுதியை 2 வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல 2 வெவ்வேறு நபர்களுக்கு சாட்டுதல் செய்தார். முதலில் சாட்டுதல் பெற்றவர்கள் அந்த சாட்டுதல் குறித்து சட்டபூர்வ உரிமையை கொண்டிருந்த நிறைவேற்றினர்களுக்கு, எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கு எந்த அறிவுறுத்தலும் வழங்கவில்லை. எந்த நோட்டீஸும் எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கு முதல் வாங்கின 2 பேரும், சட்ட உரிமையை பெற்ற 2 பேருமே தெரிவிக்கவில்லை. பின்னர் அதே ஒப்புரவுசார் அக்கறை மற்றொரு நபருக்கு மீண்டும் சாட்டுதல் செய்யப்பட்டது.
இதன் பின்னர் சாட்டுதல் பெற்ற நபர், அதாவது 3வது சாட்டுதல் பெற்ற நபர் உடனடியாக நிறைவேற்றுனர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார். மேலும் அந்த அக்கறைக்கு முன்பாக வேறு எந்த சாட்டுதலும் இல்லை என்பதையும் உறுதிப்படுத்தி கொண்டார். அதன் பின்னரே முதலில் சாட்டுதல் பெற்ற இருவரும் தங்களது சாட்டுதல் குறித்து அறிவுறுத்தல் வழங்கினர். இதனால யாருக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற சட்ட பிரச்சனை எழுந்தது. ஆகவே இங்க இந்த கேஸ்ல சட்ட பிரச்சனை என்னண்டா, ஒரே ஒப்புரவுசார் அக்கறை பலருக்கு தொடர்ச்சியாக சாட்டுதல் செய்யப்பட்டிருந்தால் முன்னுரிமை எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டும்? சாட்டுதல் செய்யப்பட்ட காலத்தின் அடிப்படையிலா அல்லது சட்டப்பூர்வ உரிமையாளர்களுக்கு முதலில் அறிவுறுத்தல் வழங்கிய நாளின் அடிப்படையிலா? நீதிமன்றத்தின் தீர்ப்பு எவ்வாறு இருந்ததென்றா, நீதிமன்றம் முதலில் அறிவுறுத்தல் வழங்கிய நபருக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று தீர்மானித்தது. இதற்கான காரணங்களாக நீதிமன்றம் என்ன கூறினா, அதாவது தனிநபர் தொடர்பான ஒப்புரவுசார் அக்கறைகள் சாட்டுதல் செய்யும் போது சட்டப்பூர்வ உரிமையாளருக்கு, அதாவது லீகல் ஓனர் அல்லது எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கு அறிவுறுத்தல் வழங்குவது மிகவும் முக்கியம். அறிவுறுத்தல் வழங்கப்படாவிட்டால் சாட்டுதல் செய்த நபர் இன்னும் அந்த அக்கறையின் உரிமையாளராகவே தோன்றுவர். இதனால அவர் அதே அக்கறையை மீண்டும் மற்றொருவருக்கு மோசடியாக சாட்டுதல் செய்கின்ற வாய்ப்பு ஏற்படும். பின்னர் சாட்டுதல் பெற்ற நபர் தேவையான விசாரணைகளை மேற்கொண்டு உடனடியாக நிறைவேற்றுனர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியதால தனது உரிமையை முறையாக பாதுகாத்தார். ஆனால் முதலில் சாட்டுதல் பெற்றவர்கள் அறிவுறுத்தல் வழங்க தவறியதால சாட்டுதல் செய்த நபருக்கு அந்த அக்கறையை மீண்டும் சாட்டுதல் செய்யும் வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தினர். எனவே முதலில் அறிவுறுத்தல் வழங்கிய பின்னர் சாட்டுதல் பெற்ற நபருக்கு மூன்றாவதாக சாட்டுதல் பெற்ற நபருக்கே நீதிமன்றம் முன்னுரிமை வழங்கியது. இந்த கேஸில் நிறுவப்பட்ட சட்ட கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனிநபர் ஆளுமை தொடர்பான ஒப்புரவுசார் அக்கறைகள் பல சாட்டுதல் பெறுநர்களுக்கு மாற்றப்பட்டா முன்னுரிமை என்பது சாட்டுதல் செய்யப்பட்ட தேதியின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையாளருக்கு அல்லது சட்டப்பூர்வ உரிமையாளருக்கு முதலில் அறிவுறுத்தல் வழங்கியவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதுதான் டியல் வெர்சஸ் கோல் ரூல்னு சொல்றது. அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா ரைஸ் வெர்சஸ் ரைஸ் 1853. ரைஸ் வெர்சஸ் ரைஸ் என்பது ஆங்கில காணி சட்டம் மற்றும் ஒப்புரவு சட்டம் ஆகியவற்றில் மிகவும் முக்கியமான ஒரு வழக்கு. ஒரே சொத்தின் மீது இரண்டு போட்டியிடும் ஒப்புரவு உரிமைகள், அதாவது கம்பீட்டிங் ஈக்குவிட்டபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அவற்றுக்கிடையில் முன்னுரிமை எவ்வாறு தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த வழக்கு விளக்குது. இந்த வழக்கில் நிறுவப்பட்ட முக்கியமான சட்ட கொள்கை என்னவென்றால், காலத்தில் முதலில் உருவான ஒப்புரவு உரிமை மற்ற அனைத்து அம்சங்களிலும் இரு தரப்பினரின் ஒப்புரவு நிலைகளும் சமமாக இருந்தால், ஈக்குவல் ஈக்யூட்டிஸ் இருந்தால் மட்டுமே முன்னுரிமை பெறும். அதாவது முதலில் வந்தவருக்கே எப்போதும் முன்னுரிமை என்ற விதி தானா பொருந்தாது. நீதிமன்றம் இரண்டு தரப்பினரின் ஒப்புரவு நிலைகளையும் முழுமையாக ஆய்வு செய்து யாருடைய நிலை அதிக நியாயமானது என்பதை தீர்மானிக்கும். இந்த ரைஸ் வெர்சஸ் ரைஸ் என்ற கேஸ் என்ற வழக்கின் பின்னணி என்னென்று பார்ப்போம். அதாவது ஜோர்ஜ் ரைஸ் என்ற விற்பனையாளர் தனது லீஸ்கோல் சொத்தை மைக்கேல் ரைஸ் என்பவருக்கு விற்றார். சொத்து மாற்ற ஆவணத்திலும், அதாவது டிரான்ஸ்பர் டீட்டில் முழு விற்பனை தொகையையும் பெற்றுவிட்டேன் என்று ஜோர்ஜ் ரைஸ் கையெழுத்திட்டு ரசீதும் வழங்கிட்டார். ஆனால் உண்மையில் வாங்குபவர், அதாவது மைக்கேல் ரைஸ் இன்னும் ஒரு பகுதி பணத்தை செலுத்தல. அதாவது ஜோர்ஜ் ரைஸுக்கு இன்னும் பணம் வர வேண்டி இருந்தது. இதனால ஜோர்ஜ் ரைஸுக்கு அந்த சொத்தின் மீது வெண்டர்ஸ் ஈக்விட்டபிள் லியன் என்ற ஒப்புரவு உரிமை உருவானது. அதாவது வெண்டர்ஸ் ஈக்விட்டபிள் லியன் என்ற உரிமை என்னண்டா, ஒரு சொத்தை வாங்குறவர் அதற்கான முழு தொகையையும் அல்லது அதுக்குரிய விலையையும் செலுத்தாம சொத்தின் உரிமையை பெற்றுக்கொண்டால் அந்த சொத்தின் மீது விற்பனையாளருக்கு இருக்கும் சட்டபூர்வ உரிமையை இது குறிக்குது. அதைத்தான் வெண்டர்ஸ் ஈக்விட்டபிள் லியன் என்று சொல்றது. ஸோ இதுக்கு பிறகு மைக்கேல் ரைஸ் ஜோர்ஜ் ரைஸ் வழங்கியிருந்த அந்த சொத்தின் உரிமை பத்திரங்களை டைட்டில் டீட்ஸை பயன்படுத்தி யோசப் எச் அண்ட் ஸ்டீஃபன் நைட் இந்த மூன்றாம் தரப்பினரிடம் அதே சொத்தை அடமானமாக வைத்து ஈக்விட்டபிள் மார்ட்கேஜ் என்ற ஒன்றை உருவாக்கி கடன் பெற்றார். ஜோசப் எச் அண்ட் ஸ்டீஃபன் நைட் நல்லெண்ணத்துடன், அதாவது குட் ஃபெய்த்துடன் மதிப்புள்ள பிரதி பயனை வழங்கி, அதாவது வேல்யூபிள் கன்சிடரேஷன் வழங்கி ஜோர்ஜ் ரைஸுக்கு பணம் இன்னும் செலுத்தப்படவில்லை என்பது பற்றிய எந்த அறிவுறுத்தலும் இல்லாமல் இந்த மோட்கேஜை பெற்றினர்.
ஸோ பின்னர் மைக்கேல் ரைஸ் பணத்தை திருப்பி செலுத்தாமல் அவர் போயிட்டார். இதனால முன்னரே இருந்த ஜார்ஜ் ரைஸின் வெண்ட இக்யூட்டபிள் லியனுக்கும் பின்னர் உருவான எச் மற்றும் நைட்டின் இக்யூட்டபிள் மார்ட்கேஜுக்கும் இடையில யாருக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற சட்ட பிரச்சனை வந்தது. ஸோ இங்கே இருந்த சட்ட பிரச்சனை என்னென்னா, முன்னர் உருவான வெண்டர்ஸ் இக்யூட்டபிள் லியன், அதாவது ஜார்ஜ் ரைஸுக்கு, அதாவது அந்த சொத்தை வித்தவருக்கு இருந்த வெண்டர்ஸ் இக்யூட்டபிள் லியனுக்கு முன்னுரிமையா அல்லது பின்னர் நல்லெண்ணத்துடன் உருவான இக்யூட்டபிள் மார்ட்கேஜ், அதாவது பின்னர் அதை வாங்கின எச் மற்றும் நைட்டுக்கு முன்னுரிமையா என்பது இந்த சட்ட பிரச்சனை. நீதிமன்றத்தின் தீர்ப்பு எப்படி இருந்ததுண்டா, கோர்ட் ஆஃப் சான்சரியில் வைஸ் சான்சலர் கிண்டர்ஸ்லே வழங்கின தீர்ப்பில் பின்னர் உருவான இக்யூட்டபிள் மார்ட்கேஜுக்கு அவர் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். இதுக்கு காரணமாக நீதிமன்றம் கூறினது என்னென்றா, இந்த வழக்கில் இருதரப்பினரின் ஒப்புரவு நிலைகள் சமனானவை அல்ல. ஏனென்றால் ஜார்ஜ் ரைஸ் முழு பணமும் பெற்றுவிட்டதாக தவறான ரசீது வழங்கிட்டார். சொத்தின் உரிமை பத்திரங்களையும் வாங்குவர்கிட்ட ஒப்படைச்சிட்டார். இதன் மூலம் அவர் என்ன செய்திருக்காருண்டா, அவர் வாங்குபவருக்கு மூன்றாம் தரப்பினரை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பை தானே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதாவது அவருடைய அலட்சியமான நடத்தையே பின்னர் ஏற்பட்ட பிரச்சனைக்கு காரணமாக இருந்தது. எனவே காலத்தில் முதலில் உருவான உரிமையாக இருந்தாலும் அவருடைய நடத்தையால் அவர் தனது முன்னுரிமையை இழந்தார். ஸோ இந்த வழக்கின் சட்ட முக்கியத்துவம் என்னென்று பார்த்தா, ஒப்புரவு சமமாக காணப்படும் பொழுது காலத்தால் முந்தியதை மேலோங்கும் என்ற மூதிரைக்கு ஒரு முக்கியமான விளக்கத்தை பொற்கொடலை இது வழங்குது. அதாவது காலத்தில் முதலில் உருவான உரிமை என்பதற்காக மட்டும் முன்னுரிமை கிடையாது. நீதிமன்றம் முதலில் இரு தரப்பினரின் ஒப்புரவு நிலைகளும் உண்மையில் சமனானவையா என்பதை ஆய்வு செய்யும். ஒருவர் அலட்சியமாக நடந்திருந்தால், மோசடிக்கு வழிவகுத்திருந்தால் அல்லது தனது நடத்தையால் மூன்றாம் நபர் பாதிக்கப்பட காரணமாக இருந்தால் அவர் காலத்தில் முதலில் இருந்தாலும் அவருடைய முன்னுரிமையை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எனவே ஒப்புரவில் கால முன்னுரிமை மட்டுமல்ல, நன்னோக்கம், நியாயம் மற்றும் தரப்பினரின் நடத்தை ஆகியவையும் சம அளவில் முக்கியத்துவம் பெறுகின்றன. அடுத்த ஒப்புரவு மூதுரை, தாமதம் ஒப்புரவை தோற்கடிக்கிறது. அடுத்து தாமதம் ஒப்புரவை தோற்கடிக்கிறது என்ற மூதுரையை பற்றி பார்ப்போம். இந்த மூதுரையின் அடிப்படை கருத்து என்னென்றா, ஒப்புரவு நிவாரணத்தை நாடும் ஒருவர் அதை சரியான மற்றும் நியாயமான காலத்துக்குள் நாட வேண்டும். ஒருவர் தேவையில்லாமல் நீண்ட காலம் தாமதித்திருந்தால் பின்னர் அவர் ஒப்புரவு நிவாரணம் கோரும்போது நீதிமன்றம் அதை மறுக்கலாம். இந்த மூதுரை லெச்சஸ் என்ற தாமதம் என்ற ஒப்புரவு கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது. அதாவது சட்டத்தில் குறிப்பிட்ட கால வரையறை இல்லாவிட்டாலும் மனுதாரர் காரணமின்றி தாமதமாக வழக்கு தொடர்ந்தால் அந்த வழக்கின் காரணமாக நீதிமன்றம் நிவாரணத்தை வழங்க மறுக்கலாம். இதுவே தாமத கொள்கை என்று கூறப்படுகிறது. அதாவது லெச்சஸ் என்று சொல்றது. இதன் பொருள் என்னென்னா, சட்டம் தங்களது உரிமைகளை பாதுகாக்க விழிப்புடன் இருப்பவருக்கே உதவி செய்யும், உரிமைகளை பயன்படுத்தாமல் அலட்சியமாக இருப்பவருக்கு அல்ல. ஒருவர் தமக்கு செய்யப்பட்ட அநியாயத்துக்கு எதிராக நீண்ட காலம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தால் அவர் அந்த நிலையை ஏற்றுக்கொண்டதாக நீதிமன்றம் கருதலாம். அத்தகைய சூழல்ல பல ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கு தொடர்வது எதிர்மனுதாரருக்கு அநியாயமாக அமையக்கூடும். எனினும் முக்கியமான விடயம் என்னவென்றா, இந்த தாமத கொள்கை காலவரையறை சட்டங்களை நிர்வகிக்கும் வழக்குகளுக்கு பொருந்தாது. உதாரணமா லிமிடேஷன் ஆக்ட் 1980 யூகேயில் இருக்கிற லிமிடேஷன் ஆக்ட் அதாவது கால வரையறை சட்டம் சில வழக்குகளுக்கான கால வரையறையை நிர்ணயிக்குது. உதாரணமா ஒரு ஒப்பந்த மீறல் பிரீச் ஆஃப் கண்ட்ராக்ட் வழக்குல மனுதாரர் வழக்கு தொடர 6 ஆண்டு காலம் அவகாசம் இருக்கு. ஸோ இது மீறல் நிகழ்ந்து அந்த பிரீச் ஆஃப் கண்ட்ராக்ட் நிகழ்ந்து நாளிலிருந்து 6 ஆண்டுகள் ஆகும். ஒப்பந்தம் உறுதி வடிவில் உருவாக்கப்பட்டிருந்தா இந்த கால வரையறை 2 மடங்கு, அதாவது 12 வருஷங்கள் வரைக்கும் அவை தாமதிக்கலாம் வழக்கு தொடர. மற்றது ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் இக்யூட்டபிள் ரிலீஃபுக்கு விதிவிலக்கு. லிமிடேஷன் ஆக்ட் 1980
அதாவது யூகேண்ட காலவரையறை சட்டம் 1980 அதன் பிரிவு 36 வந்து என்ன சொல்லுதுண்டா, சில கால வரையறைகள் வந்து ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜங்ஷன் அல்லது பிற இக்யூட்டபிள் ரிலீஃப்களை நாடுற வழக்குகளுக்கு வந்து பொருந்தாது. அதாவது சட்டம் விரிவாக காலவரையறைகளை குறிப்பிடாத இடங்களில் வந்து ஒப்புரவு கோட்பாடு வந்து செயல்படும். அதாவது ஒரு வழக்கு காலவரையறை சட்டத்தின் கீழ் வருமானால் தாமதம் என்ற ஒப்புரவு கோட்பாட்டை வந்து நீதிமன்றம் பயன்படுத்த முடியாது. அந்த நிலையில வந்து காலவரை சட்டங்கள் தான் முன்னுரிமை பெறும். சட்டத்துல காலவரை இல்லாத சூழல்களில் ஒப்புரவு கோட்பாடான தாமதம் வந்து செயல்படும். அதாவது நியதி சட்டம் காலவரையறையை வந்து நிர்ணயிக்காதிருந்தாலும் ஒருவர் வழக்கு தொடர தாமதித்திருந்தால் நீதிமன்றம் வந்து ஒப்புரவு நிவாரணத்தை மறுக்கலாம். இந்த படத்துல தாமதம் ஒப்புரவை தோற்கடிக்கிறது என்ற ஒப்புரவு முதிரை நடைமுறையில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை படிப்படியாக விளக்குகிறது. முதலில் மனுதாரர் ஒப்புரவு நிவாரணமான இக்யூட்டபிள் ரிலீஃப், அதாவது இன்ஜங்ஷன், ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் போன்ற நிவாரணங்களை கோருகிறாரா என்பதை நீதிமன்றம் பரிசீலிக்கும். அவர் ஒப்புரவு நிவாரணம் கோரவில்லை என்றால் இந்த முதிரை பொருந்தாது. அடுத்து மனுதாரர் தனது உரிமை மீறப்பட்டதை அறிந்த பிறகு நியாயமான காலத்திற்குள் நீதிமன்றத்தை அணுகியுள்ளாரா என்பதை ஆராயும். அவர் சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தால் நீதிமன்றம் நிவாரணம் வழங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் காரணமின்றி நீண்ட காலம் தாமதித்திருந்தால் தாமதம் என்ற ஒப்புரவு கோட்பாடு செயல்பட தொடங்கும். தாமதம் என்ற ஒப்புரவு கோட்பாட்டின் கீழ் மனுதாரர் தனது உரிமையை நீண்ட காலம் பயன்படுத்தாமல் இருந்தால் அந்த உரிமையை அமைதியாக ஏற்றுக்கொண்டதாக, அதாவது ஒத்திசைவு என்று நீதிமன்றம் கருதலாம். அதாவது அக்யூசன்ஸ் சொல்றது, ஒத்திசைவுன்னு சொல்றது. நீண்ட காலம் பயன்படுத்தாம தன் உரிமையை நீண்ட காலம் பயன்படுத்தாம இருந்தா அந்த உரிமையை அமைதியாக ஏற்றுக்கொண்டதாகத்தான் நீதிமன்றம் கருதும். ஸோ இத்தகைய சூழ்நிலையில வந்து ஒப்புரவு நிவாரணம் மறக்கப்படலாம். அதன் பின்னர் அந்த வழக்கிற்கு லிமிடேஷன் ஆக்ட் 1980 போன்ற காலவரையறை சட்டம் பொருந்துகிறதா என்பதை நீதிமன்றம் பரிசீலிக்கும். காலவரையறை சட்டம் பொருந்தினா அந்த சட்டமே முன்னுரிமை பெறும், தாமத கோட்பாடு பயன்படுத்தப்படாது. அதாவது மனுதாரர் சட்டத்தில் குறிப்பிடப்பட்ட காலவரையறைக்குள் வழக்கு தொடர்ந்திருந்தால் நிவாரணம் கிடைக்கும். காலவரையறையை தாண்டி இருந்தால் வழக்கு தள்ளுபடி செய்யப்படும். ஆனால் குறிப்பிட்ட வழக்குக்கு சட்டத்தில் காலவரையறை நிர்ணயிக்கப்படவில்லை என்றால் நீதிமன்றம் முழுமையாக தாமதம் என்ற கோட்பாட்டை, உட்புறவு கோட்பாட்டை வந்து பயன்படுத்தும். அப்போது தாமதத்தின் கால அளவு, அந்த தாமதத்தால் பிரதிவாதிக்கு ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் இரு தரப்பினருக்கும் நியாயம் எவ்வாறு அமைகிறது என்பதை கருத்தில் கொண்டு ஒப்புரவு நிவாரணம் வழங்கலாமா அல்லது மறுக்கலாமா என்றதை நீதிமன்றமே தீர்மானிக்கும். சுருக்கமாக சொல்வதாயின் ஒப்புரவு நிவாரணத்தை நாடுபவர் தமது உரிமைகளை சரியான நேரத்தில் பயன்படுத்தணும். சட்டத்தில் காலவரையறை இருந்தால் அந்த லிமிடேஷன் ஆக்ட் தான் செயல்படும். காலவரையறை இல்லாத இடங்கள்ல வந்து தாமதம் என்ற ஒப்புரவு கோட்பாடு நீதிமன்றத்தின் தீர்மானத்துக்கு வந்து வழிகாட்டியா இருக்கு. தாமதம் தொடர்பான வழக்குகளை பற்றி பார்ப்போம். ஸ்மித் வெர்சஸ் கிளாய் 1767. இந்த வழக்குல வந்து தாமதம் ஒப்புரவை தோற்கடிக்கிறது அல்லது தாமதம் என்ற ஒப்புரவு கோட்பாட்டின் ஆரம்ப கால மிக முக்கியமான வழக்கா வந்து காணப்படுது. இந்த வழக்குல வந்து மனுதாரர் வந்து தனது ஒப்புரவுசார் உரிமையை அமல்படுத்துவதில் நீண்ட காலம் தாமதித்தார். இதனால வந்து ஒப்புரவு நீதிமன்றம் நீண்ட காலமாக நடவடிக்கை எடுக்காமல் இருந்த வழக்கொழிந்த அல்லது காலாவதியான கோரிக்கை, அதாவது ஸ்டேல் கிளைம்ஸ்ன்னு சொல்றது, அப்படியான சூழ்நிலையில வந்து ஒப்புரவு நீதிமன்றம் வந்து அவருக்கு உதவி வழங்காது. இந்த வழக்குல வந்து லோர்ட் கெம்டன் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னன்னா, equity aids the vigilance, not those who sleep on their rights என்ற புகழ்பெற்ற ஒரு கொள்கையை வந்து வலியுறுத்தினர். அதாவது தமது உரிமைகளை விழிப்புடன் பாதுகாப்பவர்களுக்கு தான் ஒப்புரவு உதவும். காரணமின்றி நீண்ட காலம் தாமதிப்பவர்களுக்கு ஒப்புரவு நிவாரணம் வழங்காது. எனவே ஸ்மித் வெர்சஸ் கிளாய் 1767 வழக்கு வந்து தாமதம் ஒப்புரவை தோற்கடிக்கிறது என்ற ஒப்புரவு முதிரையின் அடிப்படை முன்னோடி தீர்ப்பாக இந்த சட்டத்தில் முக்கியமானதாக மேற்கோள் காட்டப்படுகின்றது. அடுத்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லின்சி பெட்ரோலியம் கம்பெனி வெர்சஸ் 1874 வழக்கு.
இந்த கேஸின் பின்னணி என்னென்றா, இந்த பெட்ரோலியம் கம்பெனி வந்து ஒரு எண்ணெய் வளமுள்ள நிலத்தை வாங்குவதற்காக ஒரு ஒப்பந்தத்தில் நுழைந்தது. இந்த பரிவர்த்தனையில மிஸ்ரீப்ரசன்டேஷன் வழங்கப்பட்டது, அதாவது தவறான தகவல் அல்லது பிறல் கூற்று வந்து வழங்கப்பட்டது. அதாவது நிலத்தின் உண்மையான விலை மறைக்கப்பட்டு அதிகப்படுத்தப்பட்ட விலை நிறுவனத்துக்கு வந்து கூறப்பட்டது. விற்பனையாளர்கள் மற்றும் இடைத்தரகர்கள் வந்து விலையை மாற்றி காட்டியும் முக்கியமான நிதி ஏற்பாடுகளை மறைச்சும் நிறுவனத்தை தவறாக வழிநடத்தினர். தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக கூறி இந்த பெட்ரோலியம் கம்பெனி லிமிடெட் வந்து அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடினது. ஸோ இங்கே வந்து முக்கிய சட்ட பிரச்சனை என்னென்றா, எதிர்மனுதாரர்கள் முன்வைத்த முக்கிய வாதம் என்னென்றா, நிறுவனம் வழக்கு தொடர்வதில் தாமதம் செய்துள்ளது. எனவே தாமத கோட்பாடு காரணமாக ஒப்புரவு நிவாரணத்தை பெரும் உரிமையை வந்து அது இழந்து விட்டது என்று அவர்கள் வாதாடினார்கள். இந்த வழக்கில் வந்து நீதிமன்றத்தின் தீர்ப்பு எப்படி இருந்ததுன்னா, பிரிவி கவுன்சில் வந்து இந்த பெட்ரோலியம் கம்பெனிக்கு லிண்டசே பெட்ரோலியம் கம்பெனிக்கு வந்து ஆதரவாக தீர்ப்பளித்து ஏற்கனவே ஒன்டாரியோ கோர்ட் ஆஃப் அப்பீல் வழங்கின தீர்ப்பை வந்து மாற்றியது. இந்த பிரிவி கவுன்சில் என்றது என்னென்றா, ஐக்கிய ராஜ்யத்தின் மன்னருக்கு அல்லது அரசியாருக்கு வந்து சட்ட ஆலோசனைகளை வழங்குகின்ற மிக மூத்த அரசவை குழு. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இது உலகெங்கிலும் உள்ள பிரித்தானிய காலனித்துவ நாடுகளுக்கான உச்ச நீதிமன்றமாகவும் இந்த பிரிவி கவுன்சில் தான், அதாவது கோமரை கழகம் தான் செயல்பட்டது. ஸோ இந்த பிரிவி கவுன்சில் என்ன செய்ததுன்றா, ஏற்கனவே ஒன்டாரியோ கோர்ட் ஆஃப் அப்பீல் வந்து வழங்கின தீர்ப்பை மாற்றியமைச்சு இந்த பெட்ரோலியம் கம்பெனிக்கு ஆதரவாக வந்து தீர்ப்பளித்தது. அதாவது இங்க அது தெரிவித்த விஷயம் என்னென்றா, தாமதம் என்பது கடுமையான அல்லது தன்னிச்சையான விதி அல்ல. ஒவ்வொரு வழக்கின்ற உண்மை சூழ்நிலைகளையும் அடிப்படையில தான் அது தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் கருதியது. இந்த வழக்கில் ஏற்பட்ட 15 மாத தாமதம் மனுதாரரின் உரிமையை மறுக்கும் அளவுக்கு நீண்ட கால தாமதமாக இல்லை என்று நீதிமன்றம் தீர்மானித்தது. மேலும் அந்த இடைப்பட்ட காலத்தில் தரப்பினரின் சட்ட நிலையை மாற்றக்கூடிய குறிப்பிடத்தக்க சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை. மோசடி தொடர்பான நீதிமன்றத்தின் கருத்து, இந்த பரிவர்த்தனையில தெளிவான மோசடி இடம்பெற்றிருந்தது என்றும் நீதிமன்றம் வந்து கண்டறிந்தது. ஸோ நிலத்தின் உண்மையான வாங்குற விலையை குறித்து நீதிமன்றம் திட்டமிட்டு தவறாக வழிநடத்தப்பட்டது என்பதையும் நீதிமன்றம் கண்டறிந்தது. எனவே இந்த வழக்கில் தாமதம் என்ற எதிர்வாதம் வந்து பலவீனம் அடைந்தது. ஸோ நம்பிக்கை கடமை, அதாவது ஃபிடியூஷியரி டியூட்டி, குறிப்பாக விற்பனையாளர் ஃபேவல், அதாவது விற்பனையாளர்கள் ஒருவர் வந்து ஃபேவல், அவர் வந்து எண்ணெய் நிலங்கள் தொடர்பாக அனுபவமும் நிபுணத்துவமும் கொண்டவராக இருந்தார். அவருக்கு நிறுவனத்திடம் முக்கியமான தகவல்களை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டிய நம்பிக்கை கடமை வந்து அவருக்கு இருந்தது. அதாவது டியூட்டி ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோஷர் வந்து இந்த ஃபேவலுக்கு வந்து இருந்தது. ஆனால் அவர் தனது நிதி நலன்களை மறைச்சு அந்த ஒப்பந்த நிறுவனத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தவறாக உறுதியளித்தார். இதன் மூலம் அவர் தனது நம்பிக்கை கடமை ஃபிடியூஷியரி டியூட்டியை வந்து மீறியதாக வந்து நீதிமன்றம் பார்த்தது. ஆகவே நீதிமன்றம் வழங்கிய நிவாரணம் என்னென்றா, லிண்டஸ் பெட்ரோலியம் கம்பெனிக்கு ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் உரிமையை வந்து வழங்கியது. நிலம் மீண்டுமே விற்பனையாளர்களிடம் மாற்றப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதற்கு பதிலாக எதிர்மனுதாரர்கள் $13,750 மற்றும் அதற்கான வட்டியையும் வந்து நிறுவனத்துக்கு திருப்பி செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. ஏதேனும் காரணத்தால் நிலத்தை மீண்டும் மாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்கு பதிலாக பொருத்தமான நிதி நிவாரணம், ஆல்டர்னேட்டிவ் ஃபைனான்சியல் ரெமெடி வந்து வழங்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது. ஸோ இந்த வழக்கில் பெறப்பட்ட முக்கிய சட்ட கொள்கைகள் என்னென்றா, தாமதம் என்பது முழுமையான விதி அல்ல. வெறும் தாமதம் மட்டும் ஒரு வழக்கை வந்து தோற்கடிக்காது. அந்த தாமதத்தால உண்மையான பாதிப்பு ஏற்பட்டிருக்க வேண்டும். மோசடி இருந்தால் தாமதம் இருந்த பொழுதிலும் ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் உரிமை வந்து தொடர்ந்தும் இருக்கும். நம்பிக்கை கடமை கொண்டவர்கள் அனைத்து முக்கிய தகவல்களையும் வந்து முழுமையாகவும் நேர்மையாகவும் வெளிப்படுத்த கடமை உள்ளவர்கள். ஆகவே இந்த வழக்கு தாமத கொள்கை ஒவ்வொரு வழக்கின் உண்மை சூழ்நிலைகளின் அடிப்படையில் நிகழ்வாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை விளக்கிய முக்கிய முன்னோடி தீர்ப்பாகும். அடுத்த வழக்கு என்னென்று பார்த்தா, சீஃப் ஜங் டிரே அண்ட் எனதர் வெர்சஸ் தி ஆப்பிரிக்கன் அசோசியேஷன் லிமிடெட் 1911 வழக்கு. இந்த வழக்கில் 2 முக்கியமான சட்ட கொள்கைகள் வந்து மிகவும் பிரபலியமான ஒரு வழக்கு. முதலாவது வந்து ஸ்டாட்யூட்ஸ் ஆஃப் ஜெனரல் அப்ளிகேஷன்,
அதாவது நியதி சட்டங்களின் பொது பயன்பாடு என்ற கருத்தை வந்து இந்த வழக்கு வந்து தெளிவுபடுத்தியது. அதாவது ஒரு ஆங்கில சட்டம் காலனித்துவ நாடுகளில் பொருந்த வேண்டும் என்றால் அது இங்கிலாந்துக்கு மட்டுமல்லாமல் ஐக்கிய ராச்சியம் முழுவதும் பொதுவாக பொருந்தும் சட்டமாக இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்மானித்தது. இதன் மூலம் எந்த ஆங்கில சட்டங்களை காலனித்துவ நாடுகளில் பயன்படுத்தலாம் என்பதற்கான தெளிவான வழிகாட்டுதல்கள் வந்து இந்த வழக்கில் வந்து வழங்கப்பட்டது. இரண்டாவது, இந்த வழக்கு வந்து தாமதம் அல்லது தாமதம் ஒப்புரவை தோற்கடிக்கும் என்ற ஒப்புரவு கொள்கையையும் உறுதிப்படுத்தியது. அதாவது ஒருவர் தனது உரிமையை அமல்படுத்துவதில் தேவையற்ற தாமதம் செய்தால் பின்னர் ஒப்புரவு நிவாரணத்தை பெறும் உரிமையை வந்து இழக்கலாம் என நீதிமன்றம் வந்து வலியுறுத்தியது. ஒப்புரவு வந்து விழிப்புடன் தனது உரிமைகளை பாதுகாப்பவர்களுக்கே உதவும். உரிமையை வந்து நீண்ட காலம் பயன்படுத்தாமல் இருப்பவர்களுக்கு வந்து உதவாது என்பதே இந்த வழக்கின் முக்கிய செய்தி. எனவே சீஃப் யங் திடே வர்சஸ் தி ஆப்பிரிக்கன் அசோசியேஷன் லிமிடெட் 1910 வழக்கு ஒரு புறம் ஸ்டாட்யூட் ஆஃப் ஜெனரல் அப்ளிகேஷன் என்ற கொள்கையை விளக்கியதோடு, அதாவது நியதி சட்டங்களின் பொது பயன்பாடு பற்றி விளக்கியதோடு, மறுபுறம் தாமதம் என்ற ஒப்புரவு கொள்கையையும் நடைமுறையில் உறுதிப்படுத்திய ஒரு முக்கிய முன்னோடி தீர்ப்பாக வந்து இன்றும் சட்டத்துறையில வந்து குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது ஓல்காட் வர்சஸ் ஸ்கின்னர் 1887. இந்த வழக்கு வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது தகாத செல்வாக்கு மற்றும் தாமத கோட்பாடு ஆகிய இரண்டுக்குமே வந்து முக்கிய முற்றீர்ப்பாகும். குறிப்பாக தாமதம் ஒப்புரவை தோற்கடிக்கிறது என்ற ஒப்புரவு மூதிரியை நடைமுறையில் பயன்படுத்திய முக்கிய வழக்காக இது கருதப்படுகிறது. இந்த வழக்கின் பின்னணியை பார்த்தா, மிஸ் ஓல்காட் என்ற ஒரு பெண் வந்து மிஸ் ஸ்கின்னர் தலைமையிலான சிஸ்டர்ஹுட் ஆஃப் சென்ட் மேரி அட் தி கிராஸ் என்ற மத அமைப்பில் வந்து இணைந்தார். அந்த அமைப்பில் சேர்ந்த போது வறுமை, கீழ்ப்படிதல் போன்ற உறுதிமொழிகளை வந்து அவர் ஏற்றார். அந்த விதிகளின்படி உறுப்பினர்கள் தங்களுடைய சொத்துக்களை வந்து துறக்க வேண்டும், தங்களோட வச்சுக்கொள்ளார். இதனால வந்து மிஸ் ஓல்காட் வந்து தனது பணம், சொத்துக்கள் மற்றும் பங்குகளை வந்து மிஸ் ஸ்கின்னருக்கு வழங்கினார். பின்னர் 1879ஆம் ஆண்டு அவர் அந்த அமைப்பை விட்டு வெளியேறினார். வெளியேறின உடனேயே வழக்கு தொடராம சுமார் 6 ஆண்டு காலம் கழித்து, அதாவது 1885 தான் இந்த சொத்துக்கள் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக, அதாவது தகாத செல்வாக்கு காரணமாக வழங்கப்பட்டவை என்று கூறி அவற்றை மீட்டு தருமாறு நீதிமன்றத்தை நாடினார். இதுல முக்கிய சட்ட பிரச்சனை என்னென்றா, மிஸ் ஓல்காட் வந்து வழங்கின சொத்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக வழங்கப்பட்டவையா? அப்படி வழங்கப்பட்டிருந்தா 6 ஆண்டு காலம் தாமதமாக வழக்கு தொடர்ந்ததால தாமதம் என்ற ஒப்புரவு கொள்கையின் அடிப்படையில் அவரது உரிமை இழக்கப்பட்டு விட்டதா? 2 பிரச்சனை, அதாவது வழங்கிய சொத்துக்கள் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக வழங்கப்பட்டதா அல்லது தாமதம் காரணமாக வழக்கு தொடர்ந்ததால அதன் அடிப்படையில் அவரது உரிமை இழக்கப்பட்டு விட்டதா? நீதிமன்றத்தின் தீர்ப்பு எவ்வாறு அமைந்ததுண்டா, மிஸ் ஓல்காட் வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸுக்கு உட்பட்டிருந்தார் என்பதை ஏற்றுக்கொண்டது. அதாவது தகாத செல்வாக்குக்கு அவர் உட்பட்டிருந்தார். ஆனால் அவர் அந்த மத அமைப்பை விட்டு வெளியேறிய பிறகும் நீண்ட காலம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்ததால் அவரது கோரிக்கை தாமதம் மற்றும் அமைதியான ஒப்புதல் அல்லது ஒத்திசைவுன்னு சொல்றது, அக்யூவிசன்ஸ் சொல்றது, அதன் காரணமாக வந்து தடுக்கப்பட்டது. எனவே அவர் வழங்கிய சொத்துக்களை வந்து மீண்டும் பெற முடியாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. எனவே அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் தாமதம் காரணமாக அவர் தனது சொத்துக்களை வந்து மீட்டுக்கொள்ள முடியவில்லை. இந்த வழக்கு வந்து உரிமை இருந்தால் கூட அதை நியாயமான காலத்துக்குள் அமல்படுத்தப்பட வேண்டும், இல்லை என்றால் ஒப்புரவு நிவாரணம் மறுக்கப்படலாம் என்ற முக்கியமான ஒரு ஒப்புரவு கொள்கையை வந்து வலியுறுத்திய ஒரு வழக்கு. அடுத்து ஒப்புரவின் மிகவும் முக்கியமான மூதிரைகளில் ஒன்றான ஒப்புரவை நாடுபவர் ஒப்புரவுப்படி நடக்க வேண்டும் என்ற மூதிரையை பற்றி பார்ப்போம். இந்த மூதிரை என்ன கூறுதென்றால், ஒப்புரவு நீதிமன்றத்தின் உதவியை நாடும் ஒருவர் தாமும் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒருவருக்கு ஒப்புரவு சார்ந்த நிவாரணம் பெறும் உரிமை இருந்தாலும் அவர் தனது கடமைகளை நிறைவேற்றாமல் அல்லது தான் அநியாயமாக நடந்து கொண்டு நீதிமன்றத்திட்ட நிவாரணம் கோர முடியாது. ஒப்புரவு நீதிமன்றம் வந்து ஒரு நபரின் உரிமையை மட்டும் பார்க்காது, அவரது நடத்தை, அவரது நேர்மை மற்றும் நியாயமான மனப்பாங்கையும் வந்து மதிப்பீடு செய்யும்.
தேவையான சந்தர்ப்பங்களில் ஒப்புரவு நிவாரணம் கோரும் நபரே முதலில் தனது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் நிபந்தனை விதிக்க முடியும். உதாரணமா, ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒருவர் நீதிமன்றத்தில் கோரினா அவர் தன்னுடைய ஒப்பந்த பொறுப்புகளையும் நிறைவேற்ற தயாராக இருக்க வேண்டும். அதே போல இன்ஜெக்ஷன் போன்ற ஒப்புரவு நிவாரணங்கள் மனுதாரர் நியாயமாகவும் முழுமையாகவும் ஒத்துழைப்பவராகவும் இருந்தால் மட்டுமே வழங்கப்படும். இந்த மூதுரை ஏனைய 2 மூதுரைகளுடன் தொடர்புடையது. அதாவது ஒப்புரவை நாடி வருபவர் குற்றமற்றவராய் இருத்தல் வேண்டும், மற்றது தாமதம் ஒப்புரவை தோற்கடிக்கிறது போன்ற மற்ற 2 ஒப்புரவு மூதுரைகளுடனும் நெருங்கின தொடர்புடையது. அதாவது அநியாயமாக நடந்து கொள்பவரோ அல்லது தனது கடமைகளை நிறைவேற்ற தயங்குபவரோ ஒப்புரவின் உதவியை எதிர்பார்க்க முடியாது. எனவே இந்த மூதுரையின் முக்கியமான கருத்து என்னென்றா, ஒப்புரவு என்பது உரிமையை மட்டும் பாதுகாப்பதல்ல, அந்த உரிமையை கோரும் நபரின் நியாயமான நடத்தை மற்றும் நேர்மையையும் பாதுகாக்கிறது. சுருக்கமாக சொன்னா, ஒப்புரவின் உதவி உரிமை உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, ஒப்புரவுப்படி நடந்து கொள்பவர்களுக்கே வழங்கப்படும். ஒப்புரவு இந்த கோட்பாட்டுடன் மூதுரையுடன் தொடர்புடைய வழக்குகள் பற்றி பார்ப்போம். ஓசலிவன் வெர்சஸ் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி அண்ட் மியூசிக் லிமிடெட் 1985 ஆண்டு வழக்கு. இந்த வழக்கு தகாத செல்வாக்கு காரணமாக செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்தல் தொடர்பான இங்கிலாந்தின் முக்கியமான வழக்கு. இந்த வழக்குல ஒப்பந்தத்தை முழுமையாக முந்தைய நிலைக்கு திருப்ப முடியாத சூழ்நிலையிலும், அதாவது ரெஸ்டிடியூஷியோ இன் இன்ஜெக்ரம்னு சொல்றது, முந்தைய நிலைக்கு ஒப்பந்தத்தை முழுமையாக திருப்ப முடியாத நிலையிலும் நீதிமன்றம் நடைமுறை நீதியை வழங்குவதற்காக ஒப்பந்தத்தை ரத்து செய்யலாம் என்று தீர்ப்பளித்தது. மேலும் நம்பகக்கடமை உறவில், அதாவது ஃபிடியூஷியரி ரிலேஷன்ஷிப், நம்பகக்கடமை உறவில் செயல்பட்ட முகாமையாளர்கள் தாங்கள் பெற்ற லாபங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் செய்த உழைப்பு, திறமை மற்றும் சேவைக்காக நியாயமான கூலியை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் நீதிமன்றம் இந்த வழக்கில் கூறியது. ஸோ இந்த வழக்கின் பின்னணி என்னென்றா, ரெய்மன் ஒசுலிவன் என்பவர் இளம் வயதுடைய அனுபவமற்ற ஒரு இசைக்கலைஞர். அவர் இசைத்துறையில் அனுபவமிக்க மேலாளரான, அதாவது முகாமையாளரான கோடன் மில்ஸ் என்பவருடன் முகாமைத்துவ ஒப்பந்தம், மேனேஜ்மெண்ட் கண்ட்ராக்ட் மற்றும் இசை வெளியீட்டு ஒப்பந்தம், பப்ளிஷிங் கண்ட்ராக்ட், இந்த 2ஐயும் செய்து கொண்டார். 2 ஒப்பந்தங்களையும் செய்து கொண்டார். ஓசலிவன் தனது இசை வாழ்க்கை மற்றும் நிதி தொடர்பான அனைத்து விடயங்களிலுமே அந்த முகாமையாளர் மில்ஸை முழுமையாக நம்பியிருந்தார். சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஒப்பந்தங்கள் தமக்கு மிகவும் அநியாயமானவை என்பதை உணர்ந்த ஓசலிவன் அவற்றை நீதிமன்றத்தின் மூலம் ரத்து செய்ய கோரினார். சட்ட பிரச்சனை என்னென்றா, பொதுவாக ஒரு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டுமென்றா அது ரெஸ்டிடியூஷியோ இன் இன்ஜெக்ரம் என்ற கொள்கை பின்பற்றப்பட வேண்டும். அதாவது ஒப்பந்தம் செய்யப்படுவதற்கு முன்னிருந்த அதே நிலைக்கு இரு தரப்பினரையும் முழுமையாக மீண்டும் கொண்டு வர வேண்டும். ஆனால் இந்த வழக்கில் பல ஆண்டுகளாக இசைப்பதிவுகள், அதாவது மியூசிக் ரெக்கார்டிங்ஸ் வெளியிடப்பட்டிருந்தன. அவை விற்பனை செய்யப்பட்டு வருமானமும் ஈட்டப்பட்டிருந்தன. எனவே அனைத்தையும் பழைய நிலைக்கு திருப்புவது நடைமுறையில் சாத்தியம் இல்லை. ஆகவே நீதிமன்றம் வழங்கின தீர்ப்பு என்னென்னா, மேன்முறையீட்டு நீதிமன்றம் கோர்ட் ஆஃப் அப்பீல் ஓசலிவனுக்காக தீர்ப்பளித்தது. அதாவது நீதிமன்றம் பின்வரும் முக்கிய விடயங்களை வலியுறுத்தியது. ஒன்று, ஒப்பந்தத்தை ரத்து செய்யலாம். ஒப்பந்தத்தை முழுமையாக பழைய நிலைக்கு திருப்ப முடியாவிட்டாலும் நீதிமன்றம் நடைமுறை நீதியை வழங்கும் வகையில் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியும். இரண்டாவது, லாபங்களுக்கு கணக்கு காட்ட வேண்டும். அநியாயமான ஒப்பந்தத்தின் மூலம் முகாமையாளர் பெற்ற லாபங்களை திருப்பி கொடுக்க வேண்டும். மூன்றாவது, நியாயமான கூலி வழங்கப்படும். அதாவது அவர்கள் லாபத்துக்கு கணக்கு காட்ட வேண்டும். அதே நேரத்தில் முகாமையாளர்கள் உண்மையில் ஓசலிவன் இசை வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக உழைச்சிருக்கிறார். எனவே அவர்கள் செய்த உழைப்புக்கு மற்ற திறமை மற்றும் முயற்சி ஆகியவற்றுக்காக நியாயமான கூலியை கழித்து கொள்ள வேண்டும் என நீதிமன்றம் அனுமதித்தது. அதன் பிறகு மட்டுமே மீதமுள்ள லாபத்தை ஓசலிவனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா சப்பல் வெர்சஸ் டைம்ஸ் நியூஸ் பேப்பர் 1975. இந்த வழக்கில் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் கண்ட்ராக்ட்ஸ் மற்றும் ஒப்புரவு சார்ந்த நிவாரணங்கள் தொடர்பான இங்கிலாந்தின் முக்கியமான வழக்கு.
இந்த வழக்கில வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் தங்களை பணி நீக்கம் செய்ய கூடாது என்று நீதிமன்றத்தில் தடை உத்தரவு கோரினர், அதாவது இன்ஜெக்ஷன் கோரினர். ஆனா நீதிமன்றம் அந்த கோரிக்கையை வந்து நிராகரித்தது. ஸோ இந்த வழக்கின் பின்னணி என்னென்னா, ஒரு செய்தித்தாள் நிறுவனத்தில் டைம்ஸ் நியூஸ் பேப்பர் லிமிடெட்ல பணியாற்றிய பத்திரிகையாளர்கள் மற்றும் பிற ஊழியர்கள் வந்து தங்களது முதலாளிக்கு எதிராக வேலை நிறுத்தத்தில் வந்து ஈடுபட்டனர். அதற்கு பதிலாக முதலாளி வேலை நிறுத்தத்தை நிறுத்தாவிட்டால் பணி நீக்கம் செய்யப்படுவீர்கள் என்று அவர் எச்சரித்தார். ஆனால் ஊழியர்கள் வேலைக்கு திரும்புவோம் என்று எந்த உறுதிமொழியையும் வழங்க மறுத்தனர். அதற்கு பதிலாக தங்களை பணி நீக்கம் செய்வதை தடுக்க இன்ஜெக்ஷன் வழங்குமாறு நீதிமன்றத்தை நாடினர். இங்க வந்த சட்ட பிரச்சனை என்னென்றா, இந்த வழக்கில் நீதிமன்றம் தீர்மானிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்னென்றா, ஒரு முதலாளி ஒரு ஊழியரை பணி நீக்கம் செய்யாமல் தொடர்ந்து பணியில் வைத்திருக்கும்படி நீதிமன்றம் இன்ஜெக்ஷன் தடை உத்தரவு வழங்க முடியுமா என்பதுதான் இந்த பிரச்சனை. நீதிமன்றத்தின் தீர்ப்பு எப்படி இருந்ததென்றால், அதாவது மேன்முறையீட்டு நீதிமன்றம் கோர்ட் ஆஃப் அப்பீல் வந்து தடை உத்தரவு வழங்க மறுத்தது. அது இன்ஜெக்ஷன் வழங்கல. அதாவது நீதிபதி கூறின விடயம் என்னென்றா, ஒப்புரவின் உதவியை நாடுபவர் வந்து தாமும் ஒப்புரவுப்படி நடக்க வேண்டும். இந்த வழக்கில் வந்து ஊழியர்கள் தங்களது வேலை ஒப்பந்தத்தின் கீழ் இருந்த கடமைகளை நிறைவேற்ற மறுத்தனர். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டில் குறிப்பிடப்பட்டிருந்த கடமைகளை வந்து அவர்கள் நிறைவேற்ற மறுத்தனர். அவர்கள் வேலைக்கு திரும்பவும் அவர்கள் தயாராக இல்லை. எனவே தாமே ஒப்பந்தத்தை பின்பற்றாமல் இருக்கின்ற போது முதலாளியை மட்டும் ஒப்பந்தத்தை பின்பற்றுமாறு கட்டாயப்படுத்துவது நியாயமல்ல என நீதிமன்றம் வந்து தீர்மானித்தது. இந்த வழக்கு வந்து நிறுவிய சட்ட கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒப்புரவு நிவாரணம் கோரும் ஒருவர் வந்து தாமும் ஒப்புரவுப்படி நடக்க வேண்டும். தனது ஒப்பந்த கடமைகளை வந்து நிறைவேற்ற தயாராக இல்லாத நபருக்கு வந்து ஒப்புரவு சார்ந்த நிவாரணம் வழங்கப்படக்கூடாது. வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள்ல வந்து எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்ல வந்து நீதிமன்றம் பொதுவாக ஒரு முதலாளியை விருப்பமில்லாத ஊழியரை தொடர்ந்தும் பணியில வைத்திருக்க கட்டாயப்படுத்தாது என்று இந்த வழக்கு வந்து நிறுவின பல சட்ட கொள்கைகளில் ஒன்று. அடுத்து இந்த ஸ்லைட்ஸில் வந்து இதுவரையும் நாங்கள் பார்த்த 6 ஒப்புரவு மூதிரைகள் அவற்றை விளக்கு முக்கியமான வழக்குகளையும் வந்து இம்போர்ட்டட் கேசஸ் வந்து ஒரே இடத்துல வந்து சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்குகள் ஒவ்வொரு மூதிரையும் நடைமுறையில் நீதிமன்றங்களால் எவ்வாறு வந்து பயன்படுத்தப்படுகிறது என்பதை தெளிவாக எங்களுக்கு எடுத்துக்காட்டுகின்றது. முதலாவது வந்து ஒப்புரவானது பிழை ஒன்றிற்கு பரிகாரம் அற்றிருப்பதை அனுமதிப்பதில்லை என்ற மூதிரையை வந்து எஸ்பி வெர்சஸ் ஒயிட் மற்றும் பைவன்ஸ் வெர்சஸ் 6 unknown named agents வழக்குகள் உறுதிப்படுத்துகின்றன. இவ்விரு வழக்குகளும் வந்து ஒரு உரிமை மீறப்பட்டா அதற்கான பொருத்தமான நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றதை வலியுறுத்துகின்றன. இரண்டாவது வந்து ஒப்புரவு சட்டத்தை பின்பற்றும் என்ற மூதிரை வந்து ஸ்டிக்லன் வெர்சஸ் ஆல்ரிச் மற்றும் கிராஃப் வெர்சஸ் ஹோப் பில்டிங் கார்பரேஷன் வழக்குகள் வந்து விளக்குது. ஒப்புரவு வந்து பொதுவாக சட்டத்தை மதித்து செயல்படும். ஆனால் சட்டம் நீதியை வழங்க தவறும் போது மட்டுமே வந்து தலையீடு செய்யும் என்பதை இந்த வழக்குகள் வந்து காட்டின. மூன்றாவது வந்து ஒப்புரவு சமமான தன்மையுடையதாக இருக்கும் பொழுது சட்டமே மேலோங்கும். இந்த மூதிரைக்கு வந்து ஃபில்ச்சர் வெர்சஸ் ரோலின்ஸ் முக்கிய எடுத்துக்காட்டு வழக்கு. இதில் வந்து நன்னோக்கத்துடன் பெறுமதியான பிரதிபயனை வழங்கி முன்னிருந்த உரிமை பற்றிய அறிவுறுத்தல் இல்லாமல் சட்ட உரிமை பெற்றவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்த நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒப்புரவு சமமாக காணப்படும் பொழுது காலத்தால் முந்தியதே மேலோங்கும். இந்த மூதிரையை வந்து ரைஸ் வெர்சஸ் ரைஸ் என்ற வழக்கு விளக்குகிறது. பொதுவாக வந்து முதலில் உருவான ஒப்புரவு உரிமைக்கே முன்னுரிமை வழங்கப்படும். ஆனால் அலட்சியம் அல்லது அநியாயமான நடத்தை இருந்தால் அந்த முன்னுரிமை வந்து இழக்கப்படலாம் என்பதை இந்த ரைஸ் வெர்சஸ் ரைஸ் என்ற வழக்கு வந்து காட்டியது. அஞ்சாவது வந்து தாமதம் ஒப்புரவை தோற்கடிக்கிறது என்ற மூதிரை. இதில் வந்து ஸ்மித் வெர்சஸ் கிளாய் மற்றும் ஒல்காட் வெர்சஸ் ஸ்கின்ன வழக்குகள் வந்து இந்த ஒப்புரவு மூதிரையை வந்து உறுதிப்படுத்தின. அதாவது தங்களது உரிமையை நீண்ட காலம் பயன்படுத்தாமல் தாமதிப்பவர்களுக்கு ஒப்புரவு நீதிமன்றம் நிவாரணம் வழங்க மறுக்கலாம் என்பதை வந்து இந்த வழக்குகள் எடுத்துரைத்தன. அடுத்தது இறுதியாக நாங்கள் பார்த்தது ஒப்புரவை நாடுபவர் ஒப்புரவுப்படி நடக்க வேண்டும். அதாவது செப்பல் வெர்சஸ் டைம்ஸ் நியூஸ் பேப்பர் லிமிடெட் மற்றும் வந்து ஓசலைவன் வெர்சஸ் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி அண்ட் மியூசிக் லிமிடெட் போன்ற வழக்குகள் வந்து இந்த ஒப்புரவு மூதிரையை வந்து தெளிவாக விளக்குகின்றன. ஒப்புரவு நிவாரணம் கோரும் ஒருவர் வந்து தாமும் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஒப்புரவு நீதிமன்றத்தின் உதவியை வந்து பெற முடியாது என்பது இந்த மூதிரையின் கருத்து.
எனவே இந்த வழக்குகள் அனைத்துமே வந்து ஒப்புரவு முதிரைகள் வந்து வெறும் கோட்பாடுகளாக அல்லாமல் நீதிமன்றங்களில் நடைமுறையில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு உயிர்ப்புள்ள சட்ட கொள்கைகளாக மாற்றிய முக்கிய தீர்ப்புகளாக வந்து கருதப்படுகின்றன. ஓகே, நாங்கள் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். ஸோ இந்த அமர்வில் வந்து இந்த ஸ்லைட்ஸில் வந்து இந்த காணொளியின் மூலமாக நாங்கள் ஒப்புரவின் மிக முக்கியமான 6 ஒப்புரவு முதிரைகளை விரிவாக பார்த்தோம். இந்த முதிரைகள் அனைத்துமே வந்து ஒப்புரவு நீதிமுறையின் அடிப்படை கொள்கைகளாக வந்து விளங்குகின்றன. ஒப்புரவு வந்து பொதுச்சட்டத்தின் குறைகளை எவ்வாறு நிரப்புகின்றது, பொதுச்சட்டத்தின் குறைபாடுகளை வந்து எவ்வாறு நிரப்புகின்றது, நீதியை எவ்வாறு நிலைநிறுத்துகின்றது மற்றும் ஒவ்வொரு வழக்கிலும் நியாயமான தீர்வை எவ்வாறு வழங்குகின்றது என்பதை இந்த ஒப்புரவு முதிரைகள் வந்து தெளிவுபடுத்தின. இந்த அத்தியாயத்தில் ஒப்புரவானது பிழையொன்றுக்கு பரிகாரமற்றிருப்பதை அனுமதிப்பதில்லை என்ற கொள்கையின் மூலம் உரிமை மீறப்பட்டால் பொருத்தமான நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்பதை பார்த்தோம். 2வது, ஒப்புரவு சட்டத்தை பின்பற்றும் என்ற முதிரையின் மூலம் ஒப்புரவு சட்டத்தை மதித்து செயல்படும், ஆனால் சட்டம் நீதியை வழங்க தவறும் போது மட்டும் தலையீடு செய்யும் என்பதை பார்த்தோம். அதே போல ஒப்புரவு சமனானதாக இருந்தால் சட்டமே மேலோங்கும் என்ற முதிரையுடன் ஒப்புரவு சமமாக இருந்தால் காலத்தால் முந்தியதை மேலோங்கும் என்ற முதிரையும் பார்த்தோம். அதாவது போட்டியிடும் உரிமைகளுக்கு இடையில முன்னுரிமை எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது என்பதை இந்த 2 முதிரைகளும் வந்து வெளிப்படுத்தின. அடுத்தது, தாமதம் ஒப்புரவை தோற்கடிக்கிறது என்ற முதிரையின் மூலம் உரிமைகளை சரியான நேரத்தில் பயன்படுத்த வேண்டிய அவசியத்தை வந்து அது வலியுறுத்தியது. இறுதியாக நாங்கள் பார்த்தது, ஒப்புரவை நாடுபவர் ஒப்புரவுப்படி நடக்க வேண்டும். இந்த முதிரையானது ஒப்புரவு நீதிமன்றத்தின் உதவியை நாடுபவர் தாமும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வந்து இந்த முதிரை எடுத்து காட்டியது. எனவே இந்த 6 முதிரைகளும் ஒப்புரவின் அடிப்படை தத்துவங்களாக மட்டுமல்லாமல் இன்றும் நீதிமன்றங்கள் நியாயமான மற்றும் சமமான தீர்ப்புகளை வழங்க பயன்படுத்துகின்ற முக்கியமான வழிகாட்டும் கொள்கைகளாகவும் வந்து தொடர்ந்தும் விளங்குகின்றன. இந்த பிரசன்டேஷன் இறுதி பகுதியில் வந்து இந்த அத்தியாயத்தை தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட முக்கியமான நூல்கள், சட்ட அறிக்கைகள், வழக்கு தீர்ப்புகள், சட்டங்கள் மற்றும் பிற ஆதாரங்கள் அனைத்துமே வந்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது, இந்த பிரசன்டேஷன் முழுமையாக கல்வி மற்றும் கற்றல் நோக்கத்திற்காக மட்டுமே தயாரிக்கப்பட்டிருக்கு. மாணவர்கள் மற்றும் சட்டத்தை கேட்க விரும்புபவர்கள் சிக்கலான சட்ட கருத்துக்களை வந்து எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் விளக்கங்கள், மொழிபெயர்ப்புகள் மற்றும் சுருக்கங்கள் வந்து இந்த காணொளியில் வழங்கப்பட்டுள்ளன. இந்த பிரசன்டேஷனில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து தகவல்களுக்கும் மூல ஆசிரியர்கள், வெளியீட்டாளர்கள் மற்றும் பதிப்புரிமை உரிமையாளர்களுக்கு உரிய அங்கீகாரம் வந்து இங்கு வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த காணொளியின் நோக்கம் வந்து கல்வி சார்ந்த அறிவை பகிர்வது மட்டுமே தவிர வேறு எந்த பதிப்புரிமை மீறல் வந்து இதில் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடுகிறேன். அடுத்தது வந்து இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை வந்து ஒரு லைக் பண்ணுங்க. சட்டம் படிக்கிற உங்களோட மாணவர்களுடன் அல்லது சட்டத்தை தெரிந்து கொள்ள விரும்பும் நபர்களுக்கு வந்து இந்த காணொளியை வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. இது போன்ற தரமான அத்தியாயங்களை, மேலும் சட்டம் தொடர்பான பாடங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பெற வேண்டுமென்றால் சட்டப்படி லோ யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் ஒரு புதிய சட்ட தலைப்புடன் மீண்டும் மறுபடியும் சந்திப்போம். தொடர்ந்தும் சட்டத்தை எளிமையாகவும் ஆழமாகவும் கற்போம். நன்றி, வணக்கம்.